நாளையும் பேச போற தலைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுய நீதியை குறித்து. நம்மளுடைய கிரியைகளை மாத்திர நம்பிக்கொண்டு அதனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத கூடாத ஒரு காரியம். அந்த சுய நீதியை குறிக்கும். அதே கர்த்தருடைய கிருபையை மாத்திர நினைத்து கொண்டு அவர் மேல விசுவாசம் வைத்து அதனால கிரியை நடப்பிக்கும் பொழுது அது கர்த்தருடைய நீதியை சார்ந்து இருக்கிறபடியா நம்ம பரலோகத்துல போக முடியும். இதுதான் நம்ம இந்த 2 நாள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சுய நீதியோட மனுஷன் எப்படி இருப்பான் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். நம்ம அனலைஸ் பண்ணும்படியா இதை ஒப்படுக்கும்படியா கர்த்தர் இந்த 2 நாள் நம்ம செய்து கொண்டிருக்கிறார். பிஃபோர் தட் கர்த்தர் இந்த நாள்ல ஒரு வார்த்தை கொடுத்தா நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும்னு கர்த்தர் பேசணும். என்ன வாசனம்னா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, உட்கார்ந்து நீ எழுத போறீங்க. சரியா? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 80வது அதிகாரம் 81:6-7 வாசிக்கலாமா? Psalm 81, 6th verse and 7th verse. யாரா வாசிக்கலாமா? அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாள்ல நம்மளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ண போறாரா? நம்மளுக்கு இருக்கிற பாரங்களை கர்த்தர் எடுத்து போட போறாரா? I will remove the shoulder from the burden. ஆமென். நம்மளுக்கு இருக்கிற பாரங்களை, நுகத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட போகிறார். நம்ம கைகளை, சுமைகளை, basket full of things, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, சுமை எல்லாத்தையும் எடுத்து போட்டு, எல்லா நுகத்தையும் எடுத்து போட்டு அவர் என்ன சொல்றாரு? நம்ம தேவையா இருக்கும், நம்ம ட்ரபிள் இருக்கும் போது I deliver you and God is telling that 2 காரியம். ஒண்ணு, சீக்ரெட் பிளேஸ்ல இருந்த போது அவர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆமென். எப்படி ஆன்சர் பண்ணுவார்? With thunders. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய ரகசிய இடத்துல, கர்த்தரோடு தனிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது God always answers. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சோ சொன்னபடி இந்த வார்த்தையின்படி நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம நுகத்தை எல்லாத்தையும் எடுத்து போட போகிற நாள்லாம் இந்த நாள்ல இருக்க போது. கர்த்தருடைய தனிப்பட்ட அறையில, அந்த சீக்ரெட் பிளேஸ்ல நம்ம கர்த்தரோட உட்காரும் பொழுது He answers us by taking away the burden on our shoulders. ஆமென். நம்முடைய கழுத்துல இருக்க நுகங்களை, சுமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் நம்மளுக்கு அந்த ரகசிய, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த ஜெப இடத்துல கர்த்தர் நம்மளை சந்தித்து அதை செய்வார். அது மாத்திரம் கிடையாதுங்க. Not just doing that, இன்னைக்கு இதோட முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம். No, He tests us. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபேஸ். ஹல்லேலூயா. அண்ட் நல்லா கவனிங்களேன், இந்த டெஸ்டிங் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this testing phase is very 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 hard. It is hard. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டெஸ்டிங்கே வேணாம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையே சிஸ்டர். நோ, அந்த இடத்துல கர்த்தருடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிறவராய் இருப்பார். ஆமென். என் பிள்ளை கரெக்டா செய்யறாளா, நான் சொன்னபடியே செய்யறாளா, இல்லன்னா சும்மா வாய்னால மட்டும் சொல்லிட்டு இருதயத்தை விட்டு தூரமா இருக்கா, நான் சொல்றதுக்கெல்லாம் அவ கீழ் பண்ணிவாளா, அவளுக்குள்ள பொறுமை இருக்கா, அவளுக்குள்ள இந்த சுபாவங்கள், என்னோட சுபாவங்கள்லாம் காணப்படுது. இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். இந்த இடத்துல மெரிபால கர்த்தர் சோதித்தாரு. எப்படிங்க சோதித்தாரு? எப்படி சொல்லிட்டாரு? மோசே கிட்ட நல்லா பாருங்க. மோசேக்கு அழகா கர்த்தர் சொன்னாரு, பழைய இடத்துல அடிக்க சொன்னார். ஒரு ராக் அடிச்சா தண்ணி வரும். ஆனா இந்த இடத்துல மெரிபா இருக்கிற அந்த இடத்துல தண்ணி தேவைப்படும் போது நீ பேசினா போதும்னு சொன்னார் இல்ல. ஆனா என்ன பண்றாரு நம்ம மோசே இல்ல இல்ல இல்ல, அங்க நான் என்ன பண்ணணும் அதே நம்ம அப்படியே செய்வேன் இல்ல. இன்னைக்கு நல்லா கவனிங்களேன், அந்த இடத்துல கர்த்தர் பேச சொல்லுகிறார். The same way when you obey God, when you talk eternal rock. ஹல்லேலூயா. eternal rock யாருங்க? நித்திய கண்மலையா இருக்கிற நம்மள இயேசுல. அவரோட பேசும் பொழுது அவர் நம்மளுடைய கட்டுகளை அறுப்பவரா இருக்கார். அவர் நம்ம சுமைகள் எல்லாவற்றையும் அவர் சுமக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம நுகத்தை எல்லாத்தையும் அவர் முறிக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அந்த இடத்துல அவர் சோதித்து பார்ப்பார். அப்படி உண்மைத்துவம் எப்படி இருக்கு,
நம்ம அவருக்கு கீழ்படிறோமா? சில டைம் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா அவ வந்து என்கிட்ட ஜெபிக்கல, ஒரு நாள் தேவைக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு இன்னொரு நாள் தேவைப்படாத போது என்கிட்ட வந்து வராம இருக்கலாம். அவ கன்சிஸ்டன்டா ஜெபிக்கிறாளா? அவளுடைய கன்சிஸ்டன்டா வார்த்தையை தியானிக்கிறாளா? God tests every Christian. Hallelujah. நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவாரு. எத்தனையோ பேருக்கு சொல்லி தர ஃபெய்த் டெஸ்டிங் ஒரு மெசேஜ் கர்த்தர் வந்து கொடுக்க செய்வாராங்க. ஆமென். கர்த்தர் கூட பேசுவாராங்க. ஃபெய்த் டெஸ்ட், there is always a test. நல்லா கவனிங்க, பரலோகம்ன்ற ஒரு ரிவார்ட். ஆமாதானே? நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ன்றது ஒரு ரிவார்ட். ஆமா தானே? அந்த ரிவார்டு கிடைக்கணும்னா எல்லாத்தையுமே பாருங்க, ஒரு இன்டர்வியூனா நம்ம பாஸ் ஆகணும், ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம பாஸ் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது பரலோக ரிவார்டுக்கு பூமியில நம்ம பாஸ் ஆகணும். நிறைய டெஸ்ட்ல பாஸ் ஆகணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்ல பாஸ் ஆக ஒரு ஆசீர்வாதம் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாஸ் ஆக ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்ல இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தடுத்த லெவல் போகும். இத நம்ம அறியாம இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் மந்த நிலைமையில இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா நீங்க இந்த டெஸ்ட் பண்ணுங்கப்பா, என்ன நடந்தாலும் சரி நான் உங்க கூட ஒரே மாதிரி இருப்பேன், இன்னும் நெருங்குவான்ப்பா, இன்னும் உங்க வார்த்தையை நான் கீழ்படிவேன், இன்னும் உங்க பார்த்து முத்தம் செய்கிற மகனாய் நான் இருப்பேன், நான் சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன் சாப்பா, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், என்ன சோதித்து அறிங்கப்பா, சர்ச் மீ லார்ட், டெஸ்ட் மீ லார்ட். இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. ஆமென். இதுல கர்த்தர் பிரியமா இருக்கு. இதுதான் கர்த்தர் இந்த நாள்ல சொல்ல சொன்னாங்க. அதே போல கர்த்தர் இந்த நாள் இன்னொரு காரியமும் சொல்ல சொன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த நாள்ல வர போற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுமா தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது முன்னாடி நான் சொல்ல நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரத்துல 10-11 வசனங்கள் வாசிக்கலாமா? ஐசியா chapter 55 verse 10 and 11. வாசிங்க. ஆரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் விரும்பினதை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறது. ஹல்லேலூயா. அவர் எதற்காக எனக்கு அனுப்புறாரோ அது எல்லாவற்றையும் he is going to accomplish. எப்படியா? வானத்துல இருந்து மழை இறங்குகிறது போல, அது கனி கொடுக்கிற மரத்தை பிறப்பிக்கிறது போல, அது சில பேருக்கு பயிரை சீடை கொடுக்கும், விதைக்கிறவனுக்கு அது சீடை கொடுக்கும், விதையை கொடுக்கும், ஆனா சாப்பிடுறவனுக்கு அது ஆகாரமா இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பிடும்படியாய் அந்த தெய்வீக மன்னாவாய் அவருடைய வார்த்தை வந்து நம்ம இருதயத்துல ஊடுருவி பாய்ந்து நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் அது சரி செய்துக்குமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்ய போறார். நம்மளுடைய தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து நம்ம பூமியில் ஆசீர்வாதமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் நம்ம ஆவிக்குரிய ரீதியிலும் இன்னும் உயரும்படியாய் கர்த்தர் இந்த நாள் நம்மளுக்கு கிருபை தர போகிறார். Hallelujah. God is going to talk to each one of you. Amen. இது நல்ல கவனிங்க. யாருக்கோ இந்த வார்த்தை யாரோ சேர்ந்து சொல்றாங்க, யாருக்கோ பேச இல்ல. நீ யாரையும் உங்க மைண்ட்ல வரக்கூடாது. உங்களை தவிர்த்து யார பத்தி யோசிக்காதீங்க. என் வாழ்க்கையில இருக்கா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கா, என் குடும்பத்துல இருக்கா, என் குடும்பம் இன்னும் எப்படி கர்த்தருக்குள்ள நெருங்கி வரணும், என் குடும்பத்துக்கு ஒரு பிளெஸிங் தடைப்படுது, அதுக்கு என்ன செய்யணும், இதை குறித்து கர்த்தர் நாள் பேச போகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. இந்த நாளின் கர்த்தர் நம்ம கூட பேச போகிறது என்னன்னா, வாசிக்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம், திருப்பிக்கோங்க, மத்தேயு 6வது அதிகாரம். இதுல லைட்டா நேத்திக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை குறித்து பார்க்க போறோம். மத்தேயு 6வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 6:16. நீங்கள் உபாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதே போல இன்னொரு வசனம், 5வது வசனம் அதே அதிகாரத்துல. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் நேத்து, இது என்னன்னா எப்பவுமே அவுட்டர்ல தான் பார்ப்பாங்க, இன்னரா அவங்க பார்க்கவே மாட்டாங்க.
இல்ல அதேதான் அவங்க செய்வாங்க. அவுட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அலோன், உள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. வெளியரங்கமான காரியத்துக்கு மாத்திரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தோம்ல, உபவாசம் செய்யறது. நான் 40 நாள் நான் பாஸ் பண்ண மாட்டேன், 40 நாள் நான் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் என் குடும்பத்துல கல்யாணம் நடக்காது, 40 நாள் என்னோட குடும்பத்துல என்ன சொல்றது எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. நான் குட் ஃப்ரைடேக்குலாம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு தான் போவேன். நான் சண்டே சர்வீஸ்னா நான் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு தான் போவேன். நான் ஃபாஸ்டிங் பண்ணும்போது எல்லா இடத்தையும் பாஸ் பண்றேன் நான் சொல்லுவேன். சண்டே ஆனா சர்ச்சுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் சீட்ல தான் நான் உட்காருவேன். நான் என்ன சொல்றது, இந்த மாதிரி ப்ரே பண்ணும்போது நான் லென்த்தியா ப்ரே பண்றேன். சில பேர் சொன்னதையே நான் சொல்லிட்டே இருப்பேன். நல்லா கவனிங்களேன், நான் சொல்றது 1-2 காரியங்கள் தான். ஒருவேளை நீங்க அப்படி செய்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லல, ஆனா இத மாத்திரம் நீங்க செய்து கொண்டு உள்ளமான காரியங்களை வாழ்க்கையில மாறல அப்படின்னா நான் சுயநீதி உள்ளவளா இருக்கேன். அண்ட் அடுத்தவங்களை எடை போடும் பொழுதோ வெளியரங்கமா நான் இருக்கிற மாதிரியே இருக்கும்னு நினைச்சுங்க, இட்ஸ் டோட்டலி ராங். ரிமெம்பர் திஸ். இல்ல நான் வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போடுவேன், ஐயோ வெள்ளை கலர் ட்ரெஸ் போடல பாரு எப்படி இருக்கா பாரு அப்படின்னு நினைச்சு சுயநீதி உள்ளவங்க இருக்கலாம். கற்பனை அவங்கள வெள்ளை கலர் ட்ரெஸ் போட சொல்லிருக்கலாம். அவங்க ஒரு வேலை வெள்ளை கலர் ட்ரெஸ் போடாம வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டு நம்மளோட பரிசுத்தமா இருக்காங்க, என்னங்க பண்ணுவீங்க? இல்ல ஏன்னா கர்த்தர் வெளியரங்கமான ஒரு காரியத்தை ட்ரெஸ் நார்மலா கவரா இருக்கா அதை பாப்பார். அசுத்தமா இல்லாம ட்ரெஸ் கிழிஞ்சு போய் ஆபாசமா இல்லாமல் அடுத்தவங்க பாவத்துக்கு தூண்டாம இருக்காது கர்த்தர் பாப்பாரை தவிர்த்து நீங்க வெள்ளை கலர் போட்டா அவங்க வெள்ளை கலர் தான் போடணும், அவங்க பிளாக் கலர் போடக்கூடாதுன்னு கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதற்கு பேசுறது புரியுதா? நான் கிழிஞ்சு போற ட்ரெஸ்ல அடுத்தவங்களுக்கு பாவத்தை தூண்டுகிறத பத்தி பேச, அது தவறு தான். ஆனா நான் வெள்ளை கலர் போட்டா அடுத்தவங்களும் வெள்ளை கலர் தான் போடணும்னு நினைக்கிறது இட் இஸ் ராங். தட் இஸ் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஆமே, கர்த்தருடைய வேதத்தின் படி என்ன போட்டிருக்கோ அதை நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். அதை தவிர்த்து பர்சனலா சில காரியங்களை என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, என்கிட்ட கர்த்தர் பேசினார், என்ன பேசினார்னா பூ வைக்காதுன்னு கர்த்தர் பேசினார். ஏன் பேசுனா தெரியுமா? எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சார் நாட் ashamed of telling you all this. ஓகேவா? எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சாரி கேட்டா அழகா பூ வைக்கணும், அந்த பூவோட நறுமணம் அப்படியே வீசணும், நான் போகும்போதெல்லாம் பூ ஸ்மெல் வரணும். இப்பெல்லாம் நான் யோசிச்ச நாட்கள் உண்டு என்னோட ரட்சிப்புக்கு முன்னாடி. கர்த்தர் நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா கர்த்தர் பேசினாரு, நீ பூ மேல ரொம்ப ஆசையா இருக்க, நீ பூ வச்ச உடனே நீதான் உலக அழகி நீ நினைச்சிட்டு இருக்க, நீ தயவு செஞ்சு நீ பூவை விட்டுறியான்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் பேசினார். நான் ஒப்பு கொடுத்தேன், என்னோட ஜப அறையில நான் பூ வைக்க மாட்டேன்னு. ஆமேன். என் கிட்ட பேசிருக்காங்க. இதே இது நீங்க போயிட்டு நான் இன்னொருத்தர் போய் பூ வைக்கிறா பாரு, எப்படி பூ வைக்கிறா பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன்னு ஐ எம் செல்ஃப் ரைச்சியஸ். ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஆசை அது இருக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிச்சு கொடுத்து நீ வெறுத்துருன்னு கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஆமென். இட் இஸ் ஃபார் மை எடிஃபிகேஷன். என்னோட சுயத்தை கர்த்தர் உடைத்தார். நான் அந்த கான்செப்ட வச்சுட்டு பூ வைக்க கூடாது பைபிள்ல போடல. நான் திரும்ப சொல்றேன், அதனால நான் எடுத்து போயிட்டு அடுத்தவங்களை பார்த்து நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஸ்பிரிச்சுவல் சில ஸ்பிரிட்ஸ் பத்தி எல்லாம் கர்த்தர் காமிக்கும் போது அப்பதான் யோசிச்சேன், கர்த்தர் எதுக்கு பூ வைக்க கூடாதுன்னு சொன்னாருன்றது. See, that is something different. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பண்ற இந்த மாதிரி காரியங்கள் வேதத்துல கிளியர் கட்டா போடாத காரியங்களை வைத்து நான் செய்வேன், நீங்க செய்யுங்க, நீங்க செய்யலன்னா நீங்க பாவின்றத நினைக்க கூடாது. ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் திங், நான் பிரைட்டா ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுவேன். சரி, அது போடும்போது எல்லாரையும் என்னதான் பாக்கணும் அப்படின்றத ஒரு நினைப்பு எனக்கு ஒரு மனசுல நினைப்பு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரசிக்கப்பட்டவன கத்தகிட்ட பேசுனேன், லிப்ஸ்டிக் போடுறது அதுவும் ஏன் அந்த பிரைட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுற அப்படின்னு சொல்லி கத்த தெளிவாய் பேசினதுக்கு அப்புறம் நான் ஒப்பு கொடுத்து நான் விட்டேன். இன்னைக்கு நான் அதே மாதிரி இன்னொருத்தங்க லிப்ஸ்டிக் போடும் போது ஐயோ லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, இவங்க எல்லாம் கத்துடைய ஊழியக்காரங்களே கிடையாது, இவன் மேல கத்துடைய ஆவி இருக்க முடியாது, அசுத்தாவி இருக்க முடியும் நினைக்கிறது முட்டாள்தனம். ஆமென். உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா? Since I was crazy and mad about, I was told by God, கர்த்தர் என்ன தொட்டு அதை விடுன்னு சொல்லி கர்த்தர் பேசினாரு. நான் கத்துக்கிட்ட அதெல்லாம் எனக்கும் கத்துக்கு தடையா இருந்தால கர்த்தர் என்கிட்ட பேசி மாற்றினார். ஆனா அதே போய் பேசுறது எல்லாரும் போய் பேசக்கூடாதுதான், கோவப்படுறது எல்லாரும் கோவப்படக்கூடாதுதான், எல்லாரும் புருஷனுக்கு கீழ்ப்படினா, எல்லாரும் கணவன்மார்கள் மனைவிகள் சொந்த சரீரத்தை போல நேசிக்கணும் தான். இதெல்லாம் சில commands which are there in the Bible which we have to follow.
ஆனா அதே இது நான் ஒரு காரியம் நான் செய்து கொண்டு அடுத்தவங்கள நான் என்ன மாதிரியே இல்ல அப்படின்னு நினைக்கிறது, தட் இஸ் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சைட்ல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சைட்ல வந்து நான் பிள்ளைகளை வந்து அடிச்சுதான் வளர்ப்பேன், ஓகேவா, ஸ்ட்ரிக்டா வளர்ப்பேன். அடுத்தவங்க வந்து அடிக்காம வளர்க்குறாங்க, அவளை விட நான் தான் பெஸ்டா பிள்ளைய வளர்க்குறேன் அப்படின்னு நினைச்சேன்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாத்துலயுமே எடுத்துக்கோங்க. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொன்னது நீங்க கீழ்ப்படிங்க. வேதத்துல போட்டிருக்கிறது அது எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஆமென். சோ இதுல நீங்க கிளியரா இருங்க. அதே போல நான் உபவாசிக்கும் பொழுதோ இல்ல நான் ஜெபிக்கும் பொழுதோ யாரும் பார்வைக்கும் பார்க்க கூடாது. நான் உபவாசிக்கிறது இயேசுவா பார்க்கணும், நான் ஜெபிக்கிறது இயேசுவா பார்க்கணும். எனக்கு அதுதான் என்னோட பிரைம் போக்கஸா இருக்கணுமே தவிர்த்து இயேசுவாவை எப்படி பிரியப்படுத்தலாம், இயேசுவாக்கு எப்படி நடக்கலாம், இயேசுவாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் எப்படி இருக்கலாம், இயேசுவாக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற மகள் நான் எப்படி இருக்கலாம், அதை குறித்தே நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரியான பூமிக்குரிய காரியங்கள் மத்தவங்க எல்லாம் பாக்குற மாதிரி மத்தவங்க என்ன பெஸ்ட்னு சொல்லணும், மத்தவங்க சை தட்டி சூப்பர்னு சொல்லணும், மத்தவங்க இவ்வளவு போற ஒரு பொண்ணு கிடையாது, ஐயோ ஷீஸ் ஆன் ஃபயர், ஹீஸ் ஆன் ஃபயர், அவங்க ஸ்பிரிச்சுவல வேற லெவல் அப்படிலாம் சொல்லணும்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க. நோ, டோன்ட் டு தட். யூ மைட் ஸ்டீல் காட்ஸ் க்ளோரி. எனக்கு சாட்சி அப்ப சொன்னதான், நீங்களும் நானும் தேவ மகிமையை திருடவே கூடாது ஃபர்ஸ்ட். அடுத்தது இப்படி நம்ம சொல்ல புறம்பா நம்ம மாற 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 சுய நீதிக்கு அடிமையாய் நம்ம மாறி விடுவோம். Amen. I want to show you one more thing here. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஓகேவா? எல்லாத்துக்கும் இங்க இருக்க த்ரோன் ரூம்னா என்னன்னு தெரியுமா? ஓகேவா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். பரலோகத்துல பிதாவானவர் உட்கார்ந்து இருப்பாரு, அந்த இடத்துல ஒரு த்ரோன் ரூம்னு இருக்கும். அங்க என்ன நடக்கும்னா சாத்தானும் வர முடியும், கர்த்தருடைய தூதர்களும் வர முடியும். அந்த இடத்துல என்ன நடக்கும்னா கர்த்தர் இருப்பாரு. அப்ப வந்து சத்துரு வந்து சொல்லுவான், நீங்க இவ்வளவு தூரம், அதாவது நம்ம வேதத்தின் படி கீழ்படினோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் a blessing. ஒருவேளை நம்ம கீழ்படினா சத்ரு என்ன பண்ணுவோம்னா வந்து நீங்க இத சொன்னீங்க அவ செய்யல, நீங்க நீதி உள்ள தேவன் தானே, யூ ஆர் a just and a fair God, நீங்க சொன்னதை கீழ்படில, அதனால எனக்கு ஒரு லீகல் ஆக்சஸ், ஒரு டோர் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்க கீழ்படியாத ஒரு பிள்ளையா ஒரு மகனா இருக்கிறதுனால எனக்கு ஆக்சஸ் கொடுங்க, நான் அவங்க லைஃப்ல போய் நான் உள்ள என்டர் ஆக போறேன்னு சொல்லி கர்த்தர் முன்னாடி அந்த இடத்துல வந்து கேட்கிற ஒரு ஏரியா தான் லீகல் ஆக்சஸ் கொடுக்குற அந்த த்ரோன் ரூம்னு சொல்லுவோம். சோ அப்ப என்ன நடக்கும்னா ஒருவேளை நம்ம வந்து கீழ்படியாம இருக்கோம், ஏதாவது ஒரு பாவம் செஞ்சோம்னா பிசாசு அந்த இடத்துல கர்த்தர்கிட்ட இருந்து, அதனால பாக்கல கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆமா என் பிள்ளை என்ன பண்ணல கீழ்படியில சொல்லியோ, சரி ஓகே வேற வழியே கிடையாது அவருக்கு, he has no other way. So what he does is he permits the Satan to go. பிசாசு வந்து அனுமதி கொடுத்து நம்ம வாழ்க்கை அப்படிதான் என்டர் ஆகி உள்ள வந்து நிறைய பேர் வியாதி, நிறைய பேர் கட்டி, இதெல்லாம் நடக்குது, curses and all these things. ஓகேவா? சோ இங்க என்ன நடக்குதுன்னா நல்லா கவனிங்களேன். ஒருத்தர் நம்ம பைபிள் நம்ம வந்து ரொம்ப உத்தமராய் நம்ம வந்து பார்க்கிறோம், யாருன்னா யோபு. இல்ல யோபு 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாமா? யோபு 1வது அதிகாரத்துல யோபு 1:1 வாசிக்கலாமா யாராவது? ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவர் உத்தமனா இருக்காரு, சன்மார்க்கனா இருக்காரு, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி, ஒரு சூப்பர் டிஸ்கிரிப்ஷன். கரெக்டா? திஸ் இஸ் த பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன் கேன் கிவ் டு a person. ஆனா அதே அதிகாரத்துல பாருங்களேன், அந்த 6வது 7வது வசனத்துல அந்த த்ரோன் ரூம்ல வந்து நிக்கும் போது சத்ருவா அந்த இடத்துல வராரு. கர்த்தருடைய அந்த சன்ஸ் ஆஃப் காட் இருக்கும்ல, அந்த சன்ஸ் ஆஃப் காட் வேற யாரும் கிடையாது, தேவ தூதர்களும் அந்த இடத்துல வராங்க. சோ அந்த இடத்துல வந்து நிக்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு, இங்க எல்லாரும் எங்க இருந்து வந்த அப்படின்னு, எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கும் போது நான் இங்க அலைஞ்சிட்டு பூமி எங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு, என்னோட உத்தமனா இருக்க என்னோட ஊழியக்காரன் என்னோட சர்வன்ட் யோபு நீ பாத்தியா, அவனை போல பூமியில யாரா இருக்காங்களான்னு சொல்லி கர்த்தர் அப்ப கேட்கிறாரு. அப்போ வந்து சத்துரு என்ன பண்ணுவாரு, கர்த்தருக்கு சும்மாவா அவன் பயந்து இருக்கான், அவனுடைய எல்லா காரியங்களும் நீங்க எடுத்துருங்க. அப்ப வந்து அவன் என்ன பண்ணுவான், நீங்க அப்ப என்ன பண்ணுவானா அவங்களை மறுதளிச்சு அவன் வந்து மறுதளிச்சு உங்களை வந்து கர்ஸ் பண்றான்னு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் இப்ப சொல்றது வந்து யோபு 1வது அதிகாரத்தை ஃபுல்லா நான் சம்மரைஸ் பண்றேன், ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அதாவது அந்த இடத்துல வந்து நீங்க இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா யோபு என்ன பண்ணுவான்னா அவன் வந்து உங்களை சபிச்சு அவன் வந்து என்ன பண்ணிடுவானா உங்க மூஞ்சுக்கு நேரம் அவன் சபிப்பான் அப்படின்னு சொல்லி சத்ரு வந்து கர்த்தர்கிட்ட வந்து சொல்றத பாக்கலாம். சரி, இந்த இடத்துல ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா வாசிங்க பாக்கலாம், யோபு 1:12 வாசிக்கலாமா?
யோபு 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு போனான். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிக்க 2வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். ஆமென். சோ இதுக்கப்புறம் வருது, அதுக்கப்புறம் பாயில்ஸ்ல உடம்பு ஃபுல்லா வருது. நான் இன்னைக்கு என்ன கேக்குறேன்னா, நான் இப்ப சொன்ன ஒரு இதான், அந்த த்ரோன் ரூம்ல ஒருத்தர் பத்தி நெகட்டிவா இல்லைன்னா சத்ரு உள்ள ஒரு பர்சன் லைஃப்ல உள்ள வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. கர்த்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன். கண்டிப்பா சத்ரு எல்லாருக்கும் பெர்மிஷன் கேட்பான். ஆனா எதை வைத்து பெர்மிஷன் கேட்போம்? வாட், ஹவு டிட் காட் அலோவ் திஸ்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? பிசாசு உள்ள வந்து எல்லாத்தையும் எடுக்கணும், சரீரத்துல வியாதி கொடுக்கணும்னா ஏதோ ஒரு என்ட்ரி பாயிண்ட் நம்ம லைஃப்ல இருக்கணும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எஸ்னா எஸ் போடுங்கணும், நான் நோ போடுங்களேன். ஓகே, யோபுக்கு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாமா? யோபு 32வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? யோபு 32வது அதிகாரம் 1-2 வசனங்கள். யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேயலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த வசனம் கிளியரா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, Job was righteous in his own eyes, and not only that, he justified himself rather than God. அவனை நீதிமானாய் அவன் போர்ட்ரே பண்ணிட்டே இருக்கான். Hallelujah. This talks about Job was self-righteous. நான் கரெக்ட், நான் எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டேன்ப்பா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, யோப் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? வாசிங்க பாக்கலாம், திருப்பிக்கோங்க 1வது அதிகாரத்துல திருப்பிக்கோங்க. யோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். அவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பிள்ளைகளுக்காக இவருக்காக சாங்டிஃபை பண்ணி இவர் பலியிடுகிறத பார்க்கலாம். ஆனா யோபு பிள்ளைகளை பார்த்து, நீ செய்யாத, நீ பாவம் செய்யாத, நீ குடித்து வெறிக்கும் போது கர்த்தரை தூஷிக்காத அப்படின்றத சொல்லல. இந்த இடத்துல எங்கேயுமே போட்டிருக்காதீங்க. நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்திருக்கலாம். யோபு ஃபுல்லா வாசிக்கும் போது he always wanted to please God. Yes, அவர் வந்து பிள்ளைகளுக்காக அவர் பரிசுத்தம் பண்ணி அவர் பலி செலுத்துறார். எஸ், ஆனா பிள்ளைகள் கிட்ட பார்த்து நீ செய்யாத அப்படின்ற ஒரு வார்த்தைய இந்த இடத்துல யோப்ல நம்ம பார்க்கவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, வாட் he wanted to do is, கர்த்தருக்கு பயந்தவன் தான், உத்தமனா நடக்கிறவன் தான், ஆனா சுயநீதி உள்ளவன் தான். அவன் யோப் என்ன பண்ணா, he thought he was very pure. Yes, he was holy. Yes, பட் அடுத்தவங்களை அவன் எப்படி பார்த்தான்றது நம்ம யோபு ஃபுல்லா வாசிக்கும் போது ஒரு கிளியரா தெரியும். அடுத்தவங்க வந்து அவங்க பேசும்போது, நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் உங்கள மாதிரி கிடையாதுன்னு யோபு சொல்லிட்டே வருவார். He always grumbles. நிறைய இடத்துல கிரம்பிள் பண்றத பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நீங்க கிளியர் கட்டா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, யோபு அவருடைய அந்த என்ட்ரி பாயிண்ட் சத்ருக்கு என்ன தெரியுமா? சுயநீதி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது என்ட்ரி பாயிண்டா இருக்கு? ஒருவேளை நீங்க செய்கிற பாவம் ஆன்கோயிங் சின் இருக்கு, விபச்சாரம் செய்யற, பொய் சொல்றேன், இல்லைன்னா பெருமை வருது, பொறாமை வருது, எல்லாமே என்ட்ரி பாயிண்ட். அதை விட சுய நீதியும் உங்க லைஃப்ல ஒரு என்ட்ரி பாயிண்டா இருக்கும். ஆமென். நான் பேசுறது புரியுதா? இன்னொரு வசனத்தையும் வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யோபு 35வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாமா? யோபு 35 1-3. பின்னு எலிகு மாறுதரமாக,
என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நான் பாவியாயிராதனால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். ஆமென். சில நேரத்துல பாருங்க, எலியு வந்து சொல்றாரு, நீ இதெல்லாம் வந்து you think this is right, you say my righteousness is more than God. நம்ம எல்லாத்தையும் நான் கரெக்டா தான் அதை செய்யல இதை செய்யல இதை பண்ண அது பண்ண. He always tells that he is so very good. Yes, see, நம்ம நேத்துக்கே பார்த்தோம்ல, all sin and all have fall short of God's glory. Amen. எல்லாரும் தேவ மகிமை இழந்தவர்களா இருக்கிறோம். எல்லாரும் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபையினால, அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால மாத்திரமே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோமே தவிர்த்து நம்மளுடைய கிரியைகள்னால கிடையவே கிடையாது. அதாவது விசுவாசத்தினால வர கிரியை. ஏசு பகது பிடிக்காத விட்டுறேன், ஏசு பகது மானசனை மாத்திட்டு அது அவ்வளவுதானே தவிர்த்து நான் என் சொந்த கிரியைகள்னால மாத்திரம் நான் பொய்யா நினைச்சேன். No, it's always God's grace which plays a major role. ஆமென். சோ இதை நம்ம ஆழமாய் நம்ம அறிந்து கொள்ள, நம்மளுடைய நீதியை விட கர்த்தருடைய நீதி பெரிது. இந்த இடத்துல யோபு சுய நீதியோட இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? கடைசியில இதுல அறிந்த உடனே அவர் செய்கிற காரியம் என்ன? யோபு 42வது அதிகாரத்துல வாசிக்கலாமா? 1 3 வசனங்கள் வாசிங்களேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். ஆமென். இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அலப்பி கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரியாததும் எனக்கு எட்டாததும் கர்த்தருடைய நீதியை பற்றி நான் அறியாததுமா இருக்கிறபடியால் என் நீதிதான் பெருசு, என்னோட கிரியைகள் தான் பெருசு, நான் தான் இது பெர்ஃபெக்ட், நான் தான் ஹோலின்றத அலப்பி கொண்டு இருக்கிறோம். சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. I know that you can do everything and that no purpose of God can be thwarted. கர்த்தர் நினைத்தது ஒருபோதும் இருக்கவே முடியாது. அவர் நீதி உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். He is all glorious, he is all supreme, he is all sovereign. அப்படிப்பட்ட கர்த்தர் இருக்கும்போது நம்ம நீதி நம்ம கிரியைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. It is absolutely nothing. If you trust your own righteousness, நீங்க நான் நம்மளோட சுய நீதியை நம்பிக்கொண்டிருப்போம் என்றால் நம்ம வீணாய் மண்ணுக்கு நேரா போறான்னு அர்த்தம். That will be a downfall. இன்னைக்கு நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல யோபு என்ன பண்றாரு தெரியுமா? 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். Amen. He repents in ashes and dust. அப்புறம் தாங்க அவர் மனம் திரும்பார். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ரே பண்ணும் போது இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரி, நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒப்புரவாயி, அப்பா நான் சும்மா தெரியாம பேசிட்டப்பா, நான் தான் பெருசு நினைச்சிட்டேன்ப்பா, என்னோட கிரியைகள் தான் பெருசு நினைச்சப்பா, உங்க கிருபையில நாடவே இல்லை சுவாமி, நான் அடுத்தவங்க இப்படிலாம் பார்த்துட்டே சப்பா, நான் தான் பெர்ஃபெக்ட் நினைச்சிட்டேன், நான் பண்றதுதான் கரெக்ட், நீங்க சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட நான் கேட்காம வாழ்ந்து கொண்டிருக்கேன்ப்பா, என்ன மன்னிங்கப்பா, உங்க கவுண்டர்ப்பா, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி நீங்க ஒப்புரவாய் தேவ சமூகத்துல நீங்க வந்து சாம்பலை உடுத்தி கொண்டு லிட்டரலி சொன்னா, when you cry out to God, when you come with a broken heart, remember he will double the blessing. Amen. நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்கா கர்த்தர் திருப்பி தருவார். If you submit to God and repent of your self righteousness. Hallelujah. உங்க சுய நீதியை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களே, ஆனால் இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இத்தனை நாட்கள் எப்படி யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா? அவன் மத்தவனுக்காக ஜெபிச்சான். அதுக்கு முன்னாடி அவன் ஃபர்ஸ்ட் ரிப்பெண்ட் பண்ணாங்க. அவன் செய்த அந்த சுய நீதியை முதலாவது அவன் ஒப்பு கொடுத்து அவன் கர்த்தரிடத்துல மனம் திரும்புறதுனாலதான் அவன் ஜெபிக்க வைத்து அவனுடைய வாழ்க்கையில டபுள் த ஃபுல் பிளெஸிங் வந்துச்சு. இன்னைக்கு ஒருபோது இதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு நம்ம எப்பவுமே தாழ்மையா இருக்கும்படியாய் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு இன்னொரு காரியம் பார்க்க போறோம். சோ ஸ்பிரிச்சுவலா நம்ம காமிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ். அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? வாசிங்களா, மார்க் 7வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். மார்க் 7வது அதிகாரத்துல மார்க் 7, ஒரே ஒரு நிமிஷம்.
மார்க் 7ல 1-7 வசனங்கள் வாசிக்கலாமா? எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் அடுத்து பேசுகிறது, சடங்கை மாற்றம் செய்து கொண்டு மனுஷ பாரம்பரியங்களை மாற்றம் செய்து கொண்டு கர்த்தரை உண்மையுள்ள இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு சிந்தையோடு நான் கர்த்தரை அன்பு கூறல, வெளியரங்கமா வாயினால மட்டும் நான் பேசிக்கொண்டு என்னோட கிரியைகள்ல ஃபுல்லா சடங்காச்சாரமும் என்னோட வாழ்க்கையில ஃபுல்லா எல்லாம் ரிச்சுவல்ஸா இருந்தது, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தனா, ஐ எம் லிட்டரலி சொல்லணும்னா செல்ஃப் ரைச்சியஸ் ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஐ எம் பிகமிங் an enemy to God. அல்லேலூயா. நான் கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அர்த்தம். இங்க இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ட்ரெடிஷன். எங்க அம்மா இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன். எங்க அம்மா வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் போட மாட்டாங்க, நான் கருப்பு கலர் ட்ரெஸ் போட மாட்டேன். எங்க அம்மா வந்துட்டு இப்படிதான் வந்து என்ன சொல்றது, கிறிஸ்டியன் மெழுகுபத்தி எல்லாம் வந்து கொளுத்தி இப்படிதான் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் அப்படிதான் நான் செய்வேன். இல்ல இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பரிசேயர்கள பாரம்பரிய கை கழுவாம இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய அப்படியே செஞ்சுட்டு இருப்போம், குளிக்காம வந்து ஜெபிக்காத. எஸ் சி I'll tell you something. நான் ஒன்னே ஒண்ணுதான் யோசிச்சேன், ஜெயில எல்லாம் நிறைய பேர் போடப்பட்டாங்கல்ல, அதாவது எல்லா 12 அப்போஸ்தலரும் கடைசி சாகும் பொழுது நிறைய பேர் they were all imprisoned. ஜெரமியா was imprisoned, நிறைய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க எல்லாரும் வந்து டெய்லி குளிச்சுட்டு டெய்லி இருந்துட்டுதான் வந்துட்டு உட்கார்ந்து கர்த்தரை தேடி இருப்பாங்கன்னு? கொஞ்சம் யோசிப்பாங்களேன். See, I'm not telling அது பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய காரியம், அது யாரும் எதுவுமே சொல்லல. ஓகேவா? இட்ஸ் your commitment with God. பட் ரிமெம்பர், அதுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நான் கர்த்தரை உண்மையா சேவிக்கலன்னா I am a very 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 waste. I'm a bigger zero in my life. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதாங்க சடங்காச்சரியமா, அதாவது அதாவது சிமெட்ரிக்கு போறதா இருக்கட்டும், ஆல் சோல்ஸ் டே அன்னைக்கு இப்படி போயிடணும் அப்படி போயிடணும், எல்லாம் சும்மா. we always follow the traditions. இந்த ட்ரெடிஷன் அந்த ட்ரெடிஷன். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நம்ம கடை போட்டுருந்தோம் சர்ச்சுக்குள்ள. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? பைபிள் அப்படிலாம் போட்டு நம்மளோட சபையில நம்ம வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாதுன்னு போட்டிருக்கு. அது வேற நம்ம ஒரு சொல்லுவோம், இல்ல அதெல்லாம் மிஷினரிகளுக்கு தாங்க காசு போகுது. ஏங்க நம்ம நார்மலா சாப்பிடாம வாங்காம மிஷினரிக்கு காசு கொடுக்க முடியாதா? கர்த்தர் கொடுத்த காணிக்கையை நம்ம கையை விரித்து கர்த்தருக்கு கொடுக்க முடியாதா? நம்ம வாங்கி சாப்பிட்டுதான் அப்படி போய் வாங்கணும்ன்றது வேதத்தை எங்கேயுமே எழுதலையே. இன்ஃபேக்ட் டோன்ட் மேக் மை பிளேஸ் a den of robbers தானே பைபிள்ல போட்டிருக்கு. என்னுடைய ஆலயம் ஜெப வீடா இருக்கிறது, கள்ளர் குகையா இல்லை என்று போட்டிருக்கு. வாங்கவும் விற்கவும் போடாதுன்னு போட்டிருக்கு. ஏன் நம்ம வாங்குறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம சபையில என்ன செய்யறோம், நம்ம வீடுகள்ல என்ன செய்யறோம், பாரம்பரியமா என்ன செய்யறோம். See, God is not happy with traditions. I'm telling you again, God is not happy with traditions. ஒருத்தங்க பாரம்பரியத்தை நீங்க பார்த்து கொண்டு சடங்காச்சாரத்தை நீங்க பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா இருக்கவே முடியாது. You cannot be a vessel who really என்ன சொல்றது, who really can carry God's burden. நீங்க நினைக்காதீங்க நானும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவள் தான். I am also என்ன சொல்றது, I am also a person who follows certain, I go to a church like that.
பட் கர்த்தர் பேசுற இந்த வேதத்துல போட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும், அந்த அந்த 7வது அதிகாரத்துல எஸ்பெஷலி போட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும், அந்த ரிச்சுவல்ஸ் நம்ம வீட்டுல, நம்ம சபைகள்ல, நம்ம குடும்பத்துல சொல்ற ஒவ்வொரு காரியமும் இட் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். கர்த்தர் வாய்நாள் அறிக்கை செய்து ஏன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற காரியங்கள் நான் கீழ்ப்படியாம இருப்பேமே, ஆனால் அதாவது கர்த்தர் வேதத்துல அதை செய்யாதேன்னு சொல்லுவார், ஆனா நம்ம அதை செய்வோம்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். இப்படி நம்ம செய்து கொண்டிருந்த ட்ரெடிஷன்ஸே பார்த்து கொண்டு, இன்ஃபேக்ட் இன்னொரு காரியம் இருக்கு, நான் ட்ரெடிஷனலா செஞ்சுட்டே இருக்கேன், அவங்க அப்படிலாம் செய்யலன்னு சொல்லி நான் பார்த்தேன்னா, I am being a self-righteous person. Being traditional is not desired by God. நல்லா கவனிங்க. Becoming traditional, அதாவது இந்த மாதிரி பாரம்பரியத்தை நான் ஃபாலோ பண்ணி, பாரம்பரியம் நல்ல பாரம்பரியமும் இருக்கு, என்ன தெரியுமா? பாருங்க, தீமோத்திய பார்த்து பவுல் சொல்வாரு, உன்னோட கிராண்ட் மதர், அதாவது உன்னுடைய பாட்டி இருந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கேன்னு சொல்வாரு இல்ல. that transfers இல்ல, அந்த விசுவாசம் போதிக்கப்பட்டு அடுத்த ஜெனரேஷன் போகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம விசுவாசத்தை புகுத்துறோமா இல்லைன்னா பாரம்பரியத்தை, ஒண்ணுமே இல்லாத பாரம்பரியம் இல்ல, அதாவது என்ன சொல்றது, இட் அப்சல்யூட்லி ஹேஸ் ஜீரோ ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. கர்த்தருடைய வேதத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்கு. இன்ஃபேக்ட் சில பேர்ல வந்து இட் இன்வைட்ஸ் டீமன்ஸ். சொல்றதுக்கு ப்ளீஸ் பி காஷியஸ் அபௌட் திஸ். சில பாரம்பரிய கிரியைகள் பிசாசை வரவேற்கிறதா கூட இருக்கு. ரிமெம்பர் திஸ். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது கர்த்தரை கேளுங்க, இசப்பா இது செய்யலாமாப்பா, இது செய்யக்கூடாதுப்பா, ஐயா நான் முழு இருதயத்தோட உங்களை தேடணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஐயா இந்த பாரம்பரியனால இழுக்கப்பட்டு ஐயா சும்மா வெளியரங்கமா நான் காரியங்கள் செய்யாம அப்பா இருதயத்தோட நான் கிட்டி சேரணும் சுவாமி. கர்த்தருடைய வேதத்திற்க காரியங்கள் நான் வந்து அது கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, என் பாட்டி சொன்னாங்கன்ற காரியத்தினால நான் உங்க கட்டைகளை நான் மீறவே கூடாது ஏசப்பா. This should be our prayer. கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார், டீடைல்டா காண்பித்து கொடுப்பார். இன்னைக்கு நம்ம இது வந்து we should think about this and walk by the commandments of God. கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளின் நிமித்தம், அவர் சொல்ற வார்த்தைகள் நிமித்தம் நீங்களும் நானும் நடக்கும்படியாய் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அடுத்த இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, சுயநீதி உள்ள மனுஷன் எப்பொழுதுமே அவனை சார்ந்ததாவே இருப்பாங்க, செல்ஃபிஷா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு, அதாவது எப்படி சொல்ற, அவங்கள விட இன்னொருத்தருக்கு பிளெஸிங் போயிருச்சு அப்படின்னா அந்த பிளெஸிங் எப்படி இருக்கும்னா, they will always feel, எனக்கு கிடைக்கல அவளுக்கு கிடைச்சிச்சு, நான் இதெல்லாம் செஞ்சேனே, நான் இவ்வளவு நேரம் நான் ஜெபிச்சேனே, ஆனா பார்க்கும் போது அது வெளியே தெரியாது. பார்க்கும்போது சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். ஆனா உள்ளரங்கமா நானும் அதே பிளெஸிங்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு ஏன் வந்து நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இதை செய்யறேன், அவளை விட நான் இதுல செய்யறாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. They will always be selfish. இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள செல்ஃபிஷா இருக்கீங்களா? நல்லா கவனிங்க, பைபிள் போட்டிருக்கு, உங்களை போலயே பிறரை நேசிக்கணுமா. ஏன் தெரியுமா? தட் இஸ் when envy, அதாவது பொறாமையினாவையும் பெருமையினாவையும் சுயநீதி அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள வருது. ஆமென். இன்னைக்கு நல்லா கேளுங்க, ஏசப்பா என்ன நேசிக்கிறது போலவே நான் அடுத்தவங்களை வந்து நேசிக்கணும் சுவாமி. என்ன நான் எப்படி என்னோட காரியங்களை நான் பார்த்து கொள்றேனோ அதை விட இன்ஃபேக்ட் அதிகமான அடுத்தவங்களுடைய காரியங்களை நான் வந்து பார்க்கணும் ஏசப்பா, நான் பேசணும் ஏசப்பான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும்படியா கேட்க ஒரு சுயநீதி உள்ள பர்சன், ஒரு செல்ஃப் ரைச்சஸ் பர்சன், he or she will always be selfish. எனக்கு தான் வேணும், நான் தான் வந்து என்னதான் வந்து choirல வந்து லீட் பண்ண சொல்லணும், எனக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எனக்கு தான் வந்து நான் தான் வந்து அடுத்து ப்ரமோஷன் வாங்கணும், என்ன விட எப்படி அவ வாங்கிட்டா. இது எல்லாமே சுயநீதியை குறிக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சர்ச்ல போய் உட்கார இடத்துல யாராவது உட்கார்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நான் தானே உட்காருவேன், இதே உட்கார்ந்து, அது என்னோட பிளேஸ். அது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அதே போலதாங்க எல்லாத்துலயுமே. நான் தான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுவேன், அவ பண்ணிட்டா, இந்த என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னொரு காரியமும் இருக்கு, எப்படி எனக்கு தானே போன் பண்ணி சொல்றேன், அவங்க எதுக்கு அப்படி போன் பண்ணி அப்படி சொல்லிட்டாங்க. இது எல்லாமே you know why we are being self-righteous? நம்ம ஏன் இந்த சுயநீதியில இருக்கோம் தெரியுமா? நான் ஆவியில இல்ல மாம்சத்தை நடக்கிறேன்னு அர்த்தம். When your flesh becomes very heightened,
நம்மளுடைய சரீரம், நம்ம மாம்சத்தின் இச்சைகள் அதிகமா இருக்க நம்ம மாம்சத்தை அதிகமா ஃபீட் பண்ண நீங்களும் நானும் அதிகமாய் சுயநீதியாய் வாழுவோம். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம உள்ளான ஆவி மனுஷனை அவித்து போட்டு வேத வாசிக்கிறதுல குறைபாடு உள்ளவர்களா இருக்கபடியாய், நம்ம ஜெபிக்கிறதுல குறையா இருக்கிறதுபடியால், நம்ம சும்மா பார்வைக்கு மாத்திரம் எல்லாத்தையும் செய்துட்டு இருந்து அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே நம்ம ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தோம்னா, அதனாலதான் நம்ம ஸ்பிரிச்சுவலா வாழவே முடியல. And our flesh is like rising. When our flesh is rising, self-righteous. நீங்களும் நானும் இந்த செல்ஃப் ரைச்சியஸா இருக்கவே முடியாது. சோ இந்த நேரத்துல செல்ஃபிஷா இருக்கிறது ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் பர்சனை குறிக்கும். அடுத்த இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் பர்சன் எதை பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஃப்ட மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ஃப்ரூட்டை பார்க்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு வெளியே ரங்கமா இருக்கிறா, அதாவது அவங்க சூப்பரா ப்ராஃபஸி சொல்றாங்கல்ல, அவங்க சூப்பரா என்ன சொல்றது, இந்த மாதிரி மிரக்கிள்ஸ் ஹீலிங் பண்றாங்க. ஆனா வாழ்க்கையில இருக்க கனியை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை பாக்குறது அப்படிதான் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா கனி கொடுக்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு எனக்கு கிஃப்ட் அதிகமா வேணும், எனக்கு ஃப்ரூட்லாம் அப்புறம் தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. யூ ஹேவ் டு அனலைஸ் நவ். அப்பா எனக்குள்ள பேஷன்ஸ் இருக்கணும்ப்பா, எனக்குள்ள அந்த அன்பு வரணும்ப்பா, எனக்குள்ள அந்த சாந்தம் வரணும்ப்பா, எனக்குள்ள அந்த நீடிய பொறுமை வேணும்ப்பா நம்ம அதிகமா ஜெபிக்கிறோமா? இல்லன்னா ஏசப்பா எனக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும் ஏசப்பா, எனக்கு மிரக்கிள்ஸ் அதிகமா செய்யணும் ஏசப்பா, ஏசப்பா நான் ப்ராஃபஸி சொல்லணும் ஏசப்பா, நான் டங்ஸ் அதிகமா பேசுறேன், இதுதான் எனக்கு ஜெபமா இருக்கா அதிகமா? ஆர் என் வாழ்க்கையில கனி வேணும் ஏசப்பா, நான் கனி தருகிற செடியா என் குடும்பத்துல நான் கனி கொடுக்கணும், என் பர்சனல் லைஃப்ல நான் ஒரு மனிதனா மாறணும் ஏசப்பா, அநேகருக்கு இந்த கனியை பறித்து சாப்பிடணும், ருசி பார்க்கணும், ஏசுவ ருசி பார்க்கணும். இது உங்களுடைய ஜெபமா இருக்கா? நல்லா கவனிங்க. இஃப் யூ ஆர் சோ வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் கிவிங், என்ன சொல்ற, நாட் கிவிங் ஃப்ரூட்ஸ், நீங்க கனி கொடுக்கறத ரொம்ப சிந்தனையை செலுத்தாம வெறும் வரங்களை மாத்திரமே நாடிக்கொண்டு ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவம் வரும், பொறுமையே இருக்காது, செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியாது, போன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது, எப்படி யாருக்கு எப்படி பேசணும் தெரியாது, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனா எனக்கு வரங்கள் மட்டும் கிரியேட் செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் பீயிங் செல்ஃப் ரைச்சியஸ். செல்ஃப் ரைச்சியஸ்னஸோட ஒரு மிகப்பெரிய அறிகுறி இந்த அறிகுறியா இருக்கும். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 21-23 வசனங்கள் வாசிக்கலாமா? மத்தேயு 7:21-23 தெரிந்த வசனம் தான், மறுபடியும் வாசிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். போதுங்கா. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, சோ எல்லாரும் ப்ராஃபஸி, உங்க நாமத்தை சொன்ன ப்ராஃபஸி சொன்ன, உங்க நாமத்தை சொல்லி எல்லா வண்டர்ஸ் நடந்துச்சு, உங்க நாம சொல்லி பிசாசு ஓடிச்சு, எல்லாம் கரெக்ட். ஆனா கர்த்தர் சொல்றவன் அறியேன், எனக்கு ஒரு யாருன்னே தெரியாதுப்பா, நீ அக்கிரமம் செய்யும் கார, அதாவது உன் வாழ்க்கையில பாவம் நிறைந்துதான் இருக்கு, உன் வாழ்க்கையில கனி இல்ல, உன் வாழ்க்கையில அந்த இச்சை அடக்கம் இல்ல, உன் வாழ்க்கையில அந்த ஒரு பொறுமை இல்ல, உன் வாழ்க்கையில அந்த அன்பு இல்ல, உன்கிட்ட அந்த சமாதானம் இல்ல, இந்த அக்கிரமம் செய்யும். இட் மீன்ஸ் தட் there is gifts, there are no fruits. Hallelujah. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நல்லா கவனிங்க. You and I should pray more of, அப்பா எனக்கு என் வாழ்க்கை கனி தரணும் ஏசப்பா, கனி தரணும் ஏசப்பா. நான் அதுக்கு வரங்களை கேட்கவே கேட்காதீங்கன்னு நான் சொல்ல இல்ல. Our mind should be fixed on giving more fruits than gifts. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கர்த்தர் நம்ம பத்தியில பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இன்னைக்கு ask God for anointing, ask God for enrichment. ஒரு அடுத்த லெவல் போன நீங்க கேளுங்க. நீங்க கேட்க வேண்டாம் நான் சொல்லல, ஆனா கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, கனி கொடுக்கணும்ன்றதையும் மைண்ட பிக்ஸ் பண்ணுங்க. அதற்காகவும் செப்பிங்க, அதற்காக இன்னும் ஹார்டா தேவ சமூகத்துல உட்காருங்க. நீங்க கனி கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா I'll tell you gifts will be opened.
ஹalleluya. நீங்க கனி கொடுக்க உங்க வாழ்க்கையில அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். நீங்க கனி கொடுக்க அடுத்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்க்கு போக முடியும். See, long suffering will give way for the gift of healing. Long suffering என்ற the fruit என்ன பண்ணும் தெரியுமா? ஹீலிங் கிஃப்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு அதே போல every gift is என்ன சொல்றது aligned to every fruit is aligned to a gift. இதை நீங்க அறிந்து கொண்டு அந்த ஆழமான காரியங்களுக்குள்ள நீங்க போங்க. இதேதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்த்தார். ஆனா ஒரு சுயநீதி உள்ள மனிதனோ புறம்பான காரியத்தை மாத்துதான் எதிர்பார்ப்பா. அவனுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு நம்ம முக்கியமா தவிர்த்து கனிகளை அவன் எதிர்பார்க்க மாட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க கூடாது என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சோ அதே போல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? சுயநீதி உள்ள மனுஷன் பண்ணுவான், அவனால மணிக்கணக்கா ப்ரீச் பண்ண முடியும். ஆனா அவனுடைய உள்ளான வாழ்க்கைய போய் நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா, அவங்க ப்ரீச் பண்ணது ஒன்னா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில செயல்படுகிறது ஒரு காரியமா இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ப்ரீச்சர்ஸ், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், அப்படிப்பட்ட நம்ம சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கலாம், இல்ல நீங்க சர்ச் ஏதாவது செய்கிறவர்களா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்துட்டு தனிப்பட்ட ஊழியர் செய்யறவங்களா இருக்கலாம், நீங்க என்னன்னா சரி பிள்ளைங்களுக்கு வீட்டுல போதிக்கிறவர்களா இருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கலாம். இன்னைக்கு do what you preach. ஃபர்ஸ்ட் டே சொன்னதாம், please do what you preach and preach what you do. ஹalleluya. நீங்க செய்ததையே ப்ரீச் பண்ணுங்க. நீங்க செய்யாத ஒண்ண ப்ரீச் பண்ணாதீங்க. நீங்க செய்யாத ஒண்ண ப்ரீச் பண்றீங்கன்னா நீங்க பார்வைக்காக சுயநீதியா நீங்க உபதேசம் பண்றீங்கன்ற அர்த்தம். இன்னைக்கு நான் ஒரு காரியம் செய்யாம நான் உட்கார்ந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த வார்த்தைகள் கர்த்தர் பேசினோம்னா முதலாவது செய்து என்ன தெரியுமா? அப்ப இத போல என்ன மாற்றுங்க இசப்பா. ஏதாவது ஒண்ணு ரெண்டு இடத்துல மிஸ் பண்ணா கூட கர்த்தர் தெளிவாய் காட்டி நான் ஒப்பு கொடுத்த இசப்பா அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ப்ரீச் பண்ணணும். இன்னைக்கு நான் ப்ரீச் பண்றத நான் சும்மா பார்வைக்காக எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு நான் என் பர்சனல் லைஃப்ல இது எதுவுமே செய்யாம விபச்சாரியாய் வேசித்தனத்தோட பண ஆசையோட இச்சைகளோட கண்ணி குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபுல்லா கிஃப்ட்ஸ் நான் ஓடிட்டு இருந்தேன்னா, remember God will strike me first and நான் சுயநீதியோட ஓடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹalleluya. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்கிறதற்கு முன்னாடி சொல்றதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில இதை செய்யணும். என் பிள்ளைகள் என்னை பார்த்துதான் வளரும். நல்லா கவனிங்க பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்கு ரைட்டான பார்த்து காமிங்க. நீங்க ஜெபிக்கிற தாய் தகப்பனா இருந்தாதான் பிள்ளை ஜெபிக்கும். நீங்க வேத வாசிக்கிற தாய் தகப்பனா இருந்தாதான் பிள்ளை வேத வாசிக்கும், ஜெபிக்கும். நீங்க கரெக்டா குடும்பத்துல சண்டை போடாம அமைதலோட அன்பா நடந்ததான் பிள்ளைகள் அன்பா இருக்கும். நீங்க விபச்சார வேசித்தனம் செய்தீங்கன்னா பிள்ளைகள் தப்பான வழியில தான் போகும். இன்னைக்கு நீங்க நான் what type of pattern, what example do we set up in the family? அதேதான் ஊழியத்துல இருக்கிற தலைவனா நீங்க இருக்கலாம், உங்க பொறுப்புல ஒரு காரியம் இருக்கலாம். நீங்க கரெக்டா இருந்தா கரெக்டா வாழ் வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கும். If a ministry is not right, the head, the leader, the one who has the vision has to be changed. புரியுதா? ஒரு ஊழியம் கரெக்டா நடக்கல, தப்பா நடக்குதுன்னா சபையில நடக்குதுன்னா பாஸ்டர் தான் பொறுப்பு. அதேதான் ஊழியத்திலயும் யாருக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாங்களோ அவங்கதான் பொறுப்பு. அவங்க அது யோனாக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல அவ செய்து முடிக்காததுனால நல்லா கவனிங்களா, கூட இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எஸ், ஆனா தப்பு யாரு? யோனா தாங்க. இன்னைக்கு சேம் வே உங்க ஃபேமிலில நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனா மேபி what things you are doing is the root cause for all the problems. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கோம். நான் என் வாழ்க்கையில கரெக்டா நான் உபதேசிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் திரும்ப சொல்றேன், இங்க வந்து சேர் போட்டு உட்கார்ந்து பேசுறது ரொம்ப 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 ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி. பட் அந்த இடத்துல என் வாழ்க்கையில நான் கீழ்ப்படிந்து உபதேசிக்கும் பொழுது there is a direct power release. ஹalleluya. நான் செய்யாத ஒரு வார்த்தையை நான் பேசுறதற்கும் நான் செய்த ஒரு வார்த்தையை நான் பேசுறதற்கும் அந்த வார்த்தை வந்து it will be live and active. It is all spirit filled. ஹalleluya. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை செய்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்களேன். நீங்க ஒரு காரியத்தை செய்துட்டு உங்களோட ஊழியத்தை சொல்லி பாருங்களேன். நீங்க ஒரு காரியத்தை செய்து உங்க சர்ச்ல சொல்லி பாருங்களேன், உங்களுடைய ஆபீஸ்ல சொல்லி பாருங்களேன். That has real power. ஹalleluya. நான் எதையுமே செய்யாம நான் சும்மா பேசிக்கொண்டிருந்தேன்னா நான் சுயநீதி உள்ளவளா நான் இருப்பேன். சுயநீதி உள்ளவனாய் நீங்க இருப்பீங்க.
இல்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தர் இந்த வேளையில கேட்கிறார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 3வது வசனம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் இருக்கிற நாட்கள்ல பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் அப்படிதான் இருந்தாங்க. வாசிங்க 23:3 மத்தேயு. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆமென். பிகாஸ் அவங்கதாங்க இந்த மாதிரி ரோல் மாடலா இருப்பாங்க. அவங்க ப்ரீச் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள பரிசேயர்களா இருக்கீங்களா? உங்களுக்கே கொஸ்டின் மார்க் போடுங்க. நீங்களும் நானும் அப்பா வாழ்ந்த நாட்கள்ல, பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பரிசேயர்கள் இருந்தது போல் நீங்க நானும் வாழ்றோமா? எல்லாம் சொல்லிடுவோம், ஆனா கிரியைகள்ல ஒண்ணுமே காணுமே. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் இந்த கேள்வியை கேட்கிறார். நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ எதையுமே செய்ய மாட்டேங்கிறியே. அப்பா நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இத்தனை ஜெபிக்கிறேன்ப்பா, அதை செய்யறேன்ப்பா, எங்கம்மா உன் கிரியைகள்ல காணுமே. வெறும் வாயினால மாத்திரம் நம்ம கிட்டி சேருகிறவர்களா இருக்கிறோம்ல. இல்ல அப்பா நான் 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன்ப்பா, இல்லப்பா நான் இந்த காயத்துல போக மாட்டேன் சொல்றதோட சரி, ஆனா எதையுமே காணுமேம்மா. சொல்றீங்க, ஒப்ப கொடுக்குறீங்க, அப்பா நான் காலையில இருந்து ஜெபிப்பேன்ப்பான்னு சொல்றீங்க, ஆனா 2வது நாள் பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே நம்ம எந்திரிச்சிருவோம், ஆனா 2வது நாள் எந்திரிக்க கஷ்டமா இருக்கு. நீ கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க சகோதரியே, சகோதரன், டோன்ட் கிவ் வே ஃபார் யுவர் ஃபிளஷ். மாம்சத்திற்கு இடம் கொடுக்காதவர்களாய் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் கொடுக்க அந்த பலனால நிறைந்து 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 ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கணும். இல்லன்னா இந்த சுயநீதி, நான் லிட்டரேச்சர் சொன்னா எப்படி சொல்றேன், இந்த சுயநீதி ஒரு வலை மாதிரி. அந்த வலை அப்படியே நம்ம வலைக்குள்ள மாட்டிப்போம். இன்னைக்கு நீங்க ஆவியில நடக்க 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 இந்த சுயநீதி இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நல்லா கேட்டீங்க. The secret to walk in the righteousness of God is to walk in the spirit. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆவியானவர் கூட நடக்கிறீங்களோ அவ்வளோ இந்த சுயநீதி என்ற வலையில சிக்காம இருப்பீங்க. ஆமென். ஒரு நாள் ஜெபிக்கலையா, ஒரு நாள் வேத வாசிக்கலையா, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வரும் பாருங்க அட்டாக். இந்த சுயநீதியும் யாரு கொடுப்பா? பிசாசு தாங்க கொடுப்பான். கர்த்தருக்கு புறமான எல்லாமே மாம்சத்தின் மூலியமா பிசாசு தான் கொடுப்பான். இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது இந்த சுயநீதியை கொடுக்கறது யாரு? கர்த்தருடைய நீதியை சரம நானே செஞ்சலான்ற எண்ணத்தையும் இருதயத்துல அந்த ஒரு சீடியம் போடுறது யார் தெரியுமா? பிசாசு. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம இப்படிப்பட்ட காரியத்துல மாட்டிக்கொண்டு அகப்பட்டு கொண்டிருப்போமே, ஆனால் இந்த நாள்ல கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம், அதே அதிகாரம் 5-7 வசனங்கள் வாசிக்கலாமா? தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி. போதும். இந்த இடத்துல பாருங்க, they always want to be honored. ஆமென். அவங்க எல்லாரும் கை தட்டி சூப்பர்னு சொல்ல ஆசைப்படுவாங்க. எல்லாரும் அவங்க பெஸ்ட், நீதான் பெஸ்ட், உன்னை விட இந்த மாதிரி கோடிங்ல பெஸ்ட் யாருமே கிடையாது, உங்களை விட சமையல்ல யாருமே பெஸ்ட் கிடையாது, உங்களை விட பாடுறதுக்கு யாருமே பெஸ்டே கிடையாது, உங்களை விட தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு பெஸ்டே கிடையாது. இப்படி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹலோ, are you there? நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க அப்படி ஆசைப்படுறீங்களா? சில டைம் உங்களை கௌரவிக்கலைன்னா உங்களால பொறுக்க முடியாது. ஏன் சொல்லல, ஏன் பண்ணல? You always love to be honored where God is not being honored. Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்தாம என்ன மகிமைப்படுத்தணும்? எனக்கு அவங்க பெஸ்ட்ன்னு சொல்லணும். எனக்கு இந்த இடத்துல பாருங்களேன், பெஸ்டான இடத்துல தான் உட்காருவாங்க. பெஸ்டான அவங்களுக்கு சாதாரண இடத்துல கூட உட்கார்றவங்க, ஏன் இந்த இடத்துல நான் உட்காரணும், நான் ஏன் அந்த இடத்துக்கு போகணும், எனக்கு இப்படிதான் நடக்கணும். இப்படிப்பட்ட சீன் I've seen so many preachers. சின்ன கேட்பாங்க கூப்பிடும் போதே, எத்தனை பேர் கிரௌடு? 50 பேரா? வர முடியாது. நாளா 500 பேர் பிரசங்கமே செய்வேன். இதுல என்ன தெரியுமா அறிகுறி? சுயநீதி. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோங்க? 5 பேர் பிரேயர் மீட்டிங்ல நான் ஜாயின் பண்ண மாட்டேன். 100 பேர் இருக்கணும், அப்படிப்பட்ட பிரேயர் மீட்டிங்ல நான் ஜாயினே பண்ணுவேன். இன்னும் சொல்லட்டுமா, இந்த பிரீச்சர் ரொம்ப பிரபலமா இருக்காங்க, அவங்க கிட்டதான் போவேன். சாதாரண பிரீச்சர்ஸ் கிட்ட போக மாட்டேன். நல்லா கவனிங்க, தப்பான போதைகள் தான் நீங்க அனுப்ப கூடாது. ஆனா முகத்தை பார்த்து நீங்க போறீங்க தெரியுமா ஊழியக்காரர்கள் பின்னாடி? சுய நீதிங்க.
I hope God is clearly speaking to you. நான் என் மீட்டிங்லயே பார்த்திருக்கேன். சொல்றதுக்கு என்ன, நான் ப்ரீச் பண்ணா நிறைய பேர் வருவாங்க. இதே இது பிள்ளைகள் வேற யாராவது ப்ரீச் பண்ணா வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க சுயநீதியோட இருக்கீங்க கர்த்தர் பேசுறாரு. ஏன் ஜாயின் பண்ண முடியல? கர்த்தர் கழுதையை கொண்டாகியும் பேசுவாரு. ஒருத்தர் இப்ப நான் ஒரு பாவத்தை செய்து கொண்டு நான் ப்ரீச் பண்றேன்னா, இல்லைன்னா சரி பாவத்தை ஒரு ஃபால்ஸான டாக்டர், கர்த்தரை அல்லாமல் வேற ஒரு பிசாசை குறித்தோ பிசாசின் போதனையினாலயோ ஒரு ஃபால்ஸான ஒரு டாக்டர்னோ, இல்லைன்னா கர்த்தர் தேவம் இல்ல ஏசப்பா தேவம் இல்லைன்னு சொல்லி வேற எதையோ நான் ப்ரீச் பண்றேன்னா நீங்க என்கிட்ட வரவே கூடாது. அது கரெக்ட். ஆனா நானும் கரெக்டா தான் ப்ரீச் பண்றேன், இன்னொரு கரெக்டா தான் ப்ரீச் பண்றாங்க, கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாங்கன்னா என் முகத்தை பார்த்துட்டு ஐயோ இவங்கதான் சூப்பரா ப்ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு நான் போனேன்னா நான் சுய நீதி உள்ளவனா இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். Please change this. Please change this. God can speak through anyone. God can speak through anyone. See, இப்படிதான் நம்ம பண்றோம் தெரியுமா? நம்ம இப்ப மைண்ட் செட் எப்படி இருக்கு இல்ல? இதனாலதான் கர்த்தர் இன்னும் இல்லாத தாவீத ராஜாவாக்குறாருங்க. இதனாலதான் எரேமியா சாதாரண எரேமியாவை என்ன சொல்ற தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றுறாரு. இந்த நம்ம முகத்துக்கும் புறமான காரியத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம்ல. கர்த்தர் அப்படிலாம் இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா, அவங்க மூஞ்ச பார்த்து நீ போகாதப்பா, இதுல ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி காமிக்கிறதற்காக தான் கர்த்தர் இப்படியா செய்யறாரு. இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க மனம் திரும்புங்க. ஆபீஸுக்கு தான் போவேன், சரியா எடுத்தவொடனே எனக்கு 1 lakh CTC வேணும். 1 lakh is very common, but then 1 lakh பெரிய லெவல் தான் நான் போவேன். MNC தான் போவேன். இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் படிச்ச படிப்புக்குலாம் சாதாரண பேசிக்கான ஒரு சாதாரண ஒரு டெக்கி நான் போக மாட்டேன், நான் டீம் லீடரா தான் நான் போகணும். ஏன் கர்த்தர் ஒருவேளை சாதாரணமா வச்சிருந்தா? சுய நீதியா இருக்காதீங்க. சுய நீதி சுய விருப்பத்தினால் அதிகமாய் உங்க சுய விருப்பம் எப்ப அதிகமாயிட்டே இருக்கோ சுய நீதியும் அதிகமாயிட்டே போகும். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் இந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வேர் அறுத்து போடுவாராக. எல்லாத்தையும் கர்த்தர் செதுக்குவாராக. நம்ம வாழ்க்கை இன்னும் புடமிட்டு சுத்த பொன்னாய் விளங்கும்படியா நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார். நம்ம எல்லாத்தையும் ஹானர் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அங்கிகளை விதித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா, எல்லா இடத்துலயும் போய் ரபி ரபின்னு கூப்பிட்டுனாதான் நினைப்பாங்க. சில பேர் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், வணக்கம் சொல்லணும்னு நினைப்பாங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்னு நினைப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கலன்னா அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. அப்படித்தானே? என்னங்க டிஃப்ரெண்டா தான் சொல்றேன்னா இல்ல, உங்களையும் என்னையும் பார்த்துதாங்க சொல்றோம் இல்ல. அவங்க ஏன் என்கிட்ட பேசல, இவங்க ஏன் இது செய்யல, இதுல என்ன தெரியுமா? சுய நீதியை குறிக்கும் இல்ல. மை ஒர்க்ஸ் நான் என்கிட்ட சொல்லல, என்கிட்ட பண்ணல, என்கிட்ட இப்படி எல்லா காரியத்தையும் தயவு செஞ்சு நீங்க ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் இந்த வேளையில கேட்கிறார். ஆமென். அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்கள விட அதிகமா யாரும் வளர்ந்துட கூடாதுன்ற ஒரு எண்ணம். அவங்களும் அதை செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்றவங்களையும் குறை சொல்லுவாங்க. See, நல்லா கவனிங்க. I am talking about கள்ள உபதேசம் செய்யறவங்களை. கண்டிப்பா அது கள்ள உபதேசம் தான், அதை நான் ஒண்ணுமே சொல்லல. கடைசி காலத்துல வித்தியாசமா செய்யறாங்க. ஸ்டேஜ் லைட் போடலாம்னு சொல்றாங்க, அதை போடலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? கர்த்தர் அவங்களுக்கு சொன்னா அவங்க செய்வாங்க, கர்த்தர் சொல்லலையா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் கர்த்தருக்குரிய காரியம். I'm not going to talk about any of those things. What I'm telling you is, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஒரு காரியத்தை நம்மளும் செய்ய மாட்டோம், அடுத்தவங்க செய்ய விட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வீட்டுல நான் பார்த்திருக்கேன், சில பேரண்ட்ஸ் இதை செய்வாங்க. அவங்களும் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க, பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை நம்ப விட மாட்டாங்க. அவங்களும் ஆவிக்குரிய ரீதியில வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. பிள்ளைகளும் ஐயோ எங்க ஆவிக்குரிய ரீதியா போயிட்டா எங்க சன்னியாசியா போயிடுவாளோன்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பார்த்திருக்கீங்க இல்ல?
அவங்களுக்கும் ஆசை கிடையாது, அடுத்தவங்களும் போகவும் இல்ல. உங்க சபையிலயும் பாத்தீங்கன்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க, நம்மளும் செய்ய விட மாட்டாங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் நம்ம சபையிலயோ நம்ம குடும்பத்திலயோ நம்மளுக்கே நடந்ததுன்னா நல்லா கவனிங்க, அது சுய நீதியை குறிக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிட்டோமா, வேதத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26ல இருந்து 28 வசனங்கள் வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த எலியாப் என்ன பண்றான்னா, இவன் பாத்துறான் எங்க தாவீது நம்மள விட விட்டுட்டு அந்த இடத்துல போய் கோலியாத்துக்கு முன்னாடி போய் சண்டை போட்டு ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால எலியாப் என்ன பண்றான் தெரியுமா? தாவீதை பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ என்ன பண்ண? நீ அதே ஒழுங்கா சேம், நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு நீ எதுல இருக்கியோ நீ அங்கே அடுத்ததை நீ மூக்க விடாத, அடுத்த லெவல்லா நீ யோசிக்காத, நீ இருக்கிற லெவல்லே இரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் சர்க்கிள் நான் இது ஒரு பொல்லாத ஆவிங்க. நான் பண்றதை நான் தான் பண்ணுவேன், நீ இங்க இருக்க அங்கே இரு. I will not allow you to do something which I don't experience. இன்னும் சில பேர் இருக்காங்க எப்படி தெரியுமா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத எல்லாமே தப்பு. கடைசி காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஷன்ஸ நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் தரிசனத்தை நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் பொல்லாத ஆவியெல்லாம் கிரியை செய்யணும்ன்றத நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் சாபங்கள் இருக்குதுன்றத நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் இதெல்லாம் எப்படி சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. See, I'll tell you something. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க. When people talk about what they experience, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாய் பேசுகிறாங்க, உங்களுக்கு புரியலன்னா உட்கார்ந்து, அப்பா இங்க பேசுறது கரெக்டா தப்பாப்பா, நீங்க எனக்கு காண்பீங்க இஷ்டப்பா, தெளிவுபடுத்துங்கப்பான்ற கேட்கணுமே தவிர்த்து you cannot reject something which you do not know. Hallelujah. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, சாபம் என்பது ஒண்ணு இருக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தரை விசாரிப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் ஒண்ணு செய்யறதுனால அடுத்தது அதான் சும்மா அதெல்லாம் போய் அப்படின்றது கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, பிளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர்கிட்ட உட்காந்து கேளுங்க, ஈசப்பா இது கத்து கொடுங்க ஈசப்பா, இவங்க சொல்றது பொய்யா உண்மையா எனக்கு பேசுங்க ஈசப்பா, எனக்கு வேறு அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ காமிச்சு கொடுங்க ஈசப்பா, நான் அறிந்து கொள்ளணும், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கர்த்தர்கிட்ட உட்காருங்க, உட்கார மனசு கிடையாது. ஆனா அப்படிலாம் இல்ல, இப்படி எல்லாம் இல்ல, நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே. மகனே கர்த்தர் இந்த வேலை பேசுகிறார். நம்மளை விட ஒரு குருவோட பிளஸ் என்ன தெரியுமா? சீஷர்கள் எல்லாம் மேலோங்கி போய் அவங்க எல்லாம் செய்ய பின்னாடி இந்த ஆசையா பார்க்கிறவன் தான் உண்மையான லீடர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவங்களை தாழ்த்திட்டு தகப்பனா நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பீங்களா? உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யார் எப்படி செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க? உங்க பிள்ளைகள் செய்யணும் தானே நீங்க நினைப்பீங்க. நீங்க போய் பெருமையா காட்டிக்கொள்ள நினைப்பீங்க. ஐயோ பிள்ளைங்க வளரணும், என் பிள்ளைங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிதாங்க நினைப்பீங்க. இல்ல நான் தான் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல, இன்னைக்கு அன்பு பிள்ளைகள் நல்லா யோசிங்களேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வேலை இல்ல. இன்னைக்கு நம்மள கூட இருக்கிற சம்டைம்ஸ் when somebody is weak in faith, அவங்கள தட்டி கொடுத்து நம்மளை விட அவங்க ஹையரா ரைஸ் பண்ண நினைக்கணும். நம்மளோட அதிகமா சில டைம் அவங்க அறிந்து கொள்றாங்களா, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் குள்ள போறாங்களா, ஆசீர்வாதங்களுக்குள்ள போறாங்களா, அவங்கள பார்த்து பெருமைப்படக்கூடாது. That is the sign of a truly righteous person. இது நம்ம செய்யாம என்னை விட யாரும் மேல போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம சுய நீதியை குறிக்கும். இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இந்த காரணம், ஒருவேளை நம்ம தாவீதோட இருக்கிற எலியாவை போல இந்த பிரதரை போல நம்ம இருப்போமே, ஆனால் தயவு செஞ்சு மனம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு காரியம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்னன்னா, கர்த்தர் சொல்றத கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம்னா, இல்ல நான் இதெல்லாம் செய்யலாம், நான் அதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் காரியம் கிடையாதுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன், நான் சுய நீதி உள்ளவளா இருப்பேன்.
நீங்க உசையா ராஜ்யா நீங்க அப்புறமா வாசிச்சு போங்க, பிகாஸ் we don't have much time. 2 நாளாகமத்துல 26வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. எஸ்பெஷலி அதுல 16ல இருந்து 19 வருஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த உசையா ராஜா அவர் மூலியமா டவர்ஸ் கட்டப்படும், பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் செய்வார், நிறைய பெரிய படை, ஒரு யுத்த படம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்துருவார். இதெல்லாம் இருந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா போற தேவனுடைய கூடாரத்துக்கு போயிட்டு அந்த ஆலயத்துக்கு போய் அவர் போய் தூபம் காட்டலான்னு போயிடுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? we do what we are not called for. கர்த்தர் சொல்லாத காரியங்களை செய்வோமே ஆனால் நீங்களும் நானும் என்னுடைய நீதி நான் பண்ண எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி பண்ணுகிறவர்களாய் மாறி விடுவோம். புரியுதா? ஒரு ஊழியத்துக்கு நீங்க போறீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் போ சொன்னாதான் நீங்களும் நானும் போகணும். ஆமென். நான் லிட்டரலி இன்னொரு சொல்லுவேன் என்னன்னா, ஒரு மீட்டிங்க்கு போறோம், கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நீங்க போட்டுமா வேணாமா ஏசப்பா? ஏன் இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணும்போது கூட நீங்க கேட்டிருக்கணும், ஏசப்பா நான் போட்டுமா வேணாமா? நிறைய பேர் போக வேணாம்னு யோசிச்சிருப்பாங்க, கர்த்தர் தட்டி எழுப்பி போன்னு சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தானே? அதே போலதான் ஒரு மீட்டிங் எல்லாத்துக்கும் நீங்க போய் கேட்கணும், ஏசப்பா நான் செய்யலாமா வேண்டாமாப்பா, நான் என்னப்பா செய்யணும்? இந்த இடத்துல உசையா ராஜாவோட அழைப்பவர் ராஜா, அவர் ஆசாரியர் கிடையாது. இஸ் நாட் அ பிரீஸ்ட். இடத்த பாத்தீங்கன்னா ஆசாரியர் தான் போய் தூபம் காட்ட முடியும். ஆனா இந்த உசையா ராஜா என்ன பண்ணா, நான் ஏன் காட்டக்கூடாது, நான் ஏன் செய்யக்கூடாது, நான் போய் செய்யலாமேன்னு சொல்லி அந்த பெருமை நாள்ல அங்க போய் தூபம் காட்டும் பொழுது அவன நெற்றியில லெப்ரசி குஷ்டரோகம் வருகிறத நம்ம பார்க்கலாம். சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்க நானும் நம்மளுக்கு எல்லாம் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு கிடையாது. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? யூ ஷுட் நாட் ஷோ யுவர் அப்பர் ஹேண்ட். காசு இருக்கு நான் சொல்றதா என் சபையில நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். யூ ஆர் ராங். எனக்கு திறமை இருக்கு, நான் தான் இல்ல பெஸ்ட், நான் என்ன வேணா செய்யலாம். நோ, யூ ஷுட் நாட் ஹம்பிள் யுவர்செல்ஃப். நீங்க தாழ்த்துங்க, தேவ பாதத்துல காத்துருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அததான் செய்யணும். கட்டளைக்கு மிஞ்சின காரியம் எதுவுமே வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திருக்கோம்ல, நம்ம குடும்பத்துல இன்னும் இது சொல்லலாம், பிள்ளைகளை சொல்றத நம்ம கேட்க, நான் சொல்றத நீ கேளு, உனக்கு என்ன வயசாச்சு, உனக்கு என்ன வயசாச்சு, நீ என்ன அட்வைஸ் பண்ற, உனக்கு என்ன வயசாச்சு, நீ எல்லாம் நீ சொல்ற. நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? பிசிக்கல் மாம்சத்துலதான் ஏஜ்ன்ற நம்பர் இருக்கு. ஆமென். 10 வயசு 20 வயசு 30 வயசு 40 வயசு. ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ஆவிக்குரிய ரீதியில குழந்தைகள் கூட நம்மளை விட அதிகமா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட இருக்க முடியும். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. சாமுவேல் வாழ்ந்த காலத்துல சாமுவேல் கர்த்தர் சத்தத்தை கேட்கிற மாதிரி யாருமே கேட்கலையாங்க. There was no one. இப்ப சாமியின் ஒரு பிள்ளையாண்டால் தான் அவன் சொல்ற ஏன் கேட்கணும் நம்ம யோசித்து கொண்டு வந்தோம்னா போயிடுவோம், நம்ம வழி தப்பி போயிடுவோம். இன்னைக்கு சகோதரியே வயசை பார்க்காதீங்க, உங்க வீட்டு பிள்ளைகள் என்பதை நினைக்காதீங்க. Honor what God speaks. Hallelujah. நிறைய இடத்துல பாத்துருக்கேன். பாஸ்டர்ஸ் மீட்லாம் இவன் என்ன பொடிசு, இவளுக்கு என்ன வயசு இருக்கு, இவ சொல்ற நம்ம கேட்கணுமான்னு வருவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க நேரம் சொல்றேன், யாரும் அப்படி எடை போடாதீங்க. அவங்களுடைய சரீரத்துல இவளுக்கே ஒரு கை இல்ல, இவளுக்கே ஒரு கால் இல்ல, இவளுக்கே கண்ணு தெரியாது, இவளுக்கே யாரும் கிடையாது, 10வது ஃபெயிலு 7வது ஃபெயிலு, இப்படி மாம்சரிகமா இருக்கிற காரியங்களை குறித்து பார்த்து எடை போடாதீங்க. அவனே என்ன குடிசையில இருந்து வர்றான், அவனுக்கே சைக்கிள் மட்டும் தான் இருக்கு, அவனுக்கே ஒண்ணும் இல்ல. நோ, God can do wonders through people who have nothing. Amen. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நத்திங்ல இருக்காங்கல்ல, they are very blessed. They are blessed than you and me. ஹல்லேலூயா. அவங்களதாங்க கர்த்தர் உயர்த்துவாரு, அவங்களதாங்க கர்த்தர் வலை போட்டு தேடுவாரு. எல்லாம் இருந்து சொகுசா இருக்கும்ல உங்களுக்கு எனக்கும். we will not go to that level. ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு அடுத்தவங்க பார்த்து மட்டம் தட்டுறோம்ல, நீங்க மட்டம் தட்ட கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் நீங்க உங்களை நிறைய பேர் மட்டம் தட்டிட்டே இருக்காங்களா? you are the person. ஹல்லேலூயா. தாவீது அப்படிப்பட்ட பர்சன் தாங்க. மத்தவங்க எல்லாரும் பார்த்து இவனா, ஐயோ அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. வருவார், சாமுவேல் வருவாரு, எங்க கடைசி எங்க அவரை கூப்பிட்டு அபிஷேகம் செய்வாருங்க, தலை நிமிர செய்வார், ராஜாவாய் உட்காரப்படுகிற காலம் இது ஆசாரியர் காலம். கதை தெளிவா பேசினாரு. This is the time for kingship.
we are to make, see, king வந்து வார் செய்கிற காலம், வார் செய்கிற கடைசி காலத்துல இருக்கும் போது ராஜாக்கள் தேவை. கர்த்தரை படைக்க ராஜாக்களை, போர் வீரர்களை எல்லாம் வைத்து மேனேஜ் பண்ற பீப்புள கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. Don't ever see people with what they are in the flesh. Hallelujah. ஒருத்தங்க ஆவியில, ஒருத்தரை நீங்க பார்க்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆவியில தான் நீங்க. ஆமென். உன் கண்ட உட்கார்ந்து ஜெபிங்க, கர்த்தருடைய கண்கள், கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து காண்பிப்பார். யாரு எப்படி, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்னன்றது தெளிவாய் காண்பிப்பார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை பாருங்க, அப்படிப்பட்ட நபராய் மாறுங்க. நீங்க மாம்சரிகமா பார்த்தீங்கன்னா சுய நீதி உள்ளவர்களாய் மாறி விடுவீங்க. ஆமென். அடுத்தவங்க வளர செய்கிறது தான் உண்மையான கிறிஸ்துவனாய் நீங்க நானும் வாழ முடியும். ஆமென். அதே போல கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் இருக்கும்போது தான் நம்ம நீதிமானாய் நம்ம வாழ முடியும். ஆமென். அதே போல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பலனை சாராமல் என் பலனை சார்ந்தேன்னா நான் சுய நீதியா வாழ்றேன்னு அர்த்தம். ஆமென். நிறைய இடத்துல நான் யோசிப்பேன், இன்டர்வியூ ஜெபிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அப்படி ப்ரிப்பேர் பண்ணி சும்மா நேம் ஸ்டேக் நான் ப்ரே பண்ணிட்டு போயிடுவேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் கிருபையா என்ன பண்ணிடுவாரு, இன்டர்வியூ பாஸ் பண்ணி வேலையை கொடுத்துரு. ஆனா வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் ஜெபிச்சேன் கரெக்டா, ஆனா என் ஹார்ட் ஒர்க் தாங்க, என் ஹார்ட் ஒர்க்னாலதான் நான் வாங்கினேன். என் ஹார்ட் ஒர்க், என் புத்தி, என்னோட வயசு, நான் இங்க படிச்சேன், அந்த காலத்துல படிச்சேன், யூனிவர்சிட்டியில படிச்சேன், எனக்கு இப்படி நான் யூஎஸ்ல போய் இந்த டிகிரி படிச்சேன், எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் உங்களுக்கு வந்து சொல்லட்டுமா, கர்த்தருடைய பலனை நான் இல்லாம சாராமல், கர்த்தர் தான் எனக்கு செஞ்சாரு நான் சாராம சொல்லாம நான் எல்லாத்தையும் இப்படி பண்ண அப்படி பண்ண சொன்னா சுய நீதியோட இருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பலத்தை நம்பி கொண்டிருக்கிறீங்க? இன்னும் சில பேர் இருக்காங்க, வயசாயிடுச்சுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ என் பிள்ளைதான் எனக்கு எல்லாமே, என் பிள்ளை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, ஐயோ என் பிள்ளை தனியா எனக்கு வந்து ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துதான் நான் என்ன பண்றது, என் பிள்ளைய சார்ந்த எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், என் பையன் தான் எல்லாமே. அப்ப கர்த்தர் யாருங்க உங்க வாழ்க்கையில? கர்த்தர் எந்த மூலையில வச்சிருக்கீங்க? அப்ப இயேசு எதுக்கு உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் யோசிங்களேன். கம் அவுட் ஆஃப் திஸ் மைண்ட் செட். மனுஷன் எல்லாரும் கைவிடுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஒரே மகனை ரொம்ப நம்புறீங்களே, அந்த ஒரே மகனை தான் கர்த்தர் தூக்குவார். எதுக்கு தெரியுமா? யூ ஷுட் ரிலை ஆன் காட் அலோன். ஆமென். இன்னைக்கு டாக்டரை நம்பி இருக்கோம், நிறைய கேளுங்க. டாக்டரை நம்பி இருக்கோம், மருத நம்பி இருக்கோம், நம்முடைய படிப்பை நம்பி இருக்கோம், நம்முடைய ஞானத்தை நம்பி இருக்கோம், நம்முடைய ஹார்ட் ஒர்க்கை நம்பி இருக்கோம், நம்முடைய திறமையை நம்பி இருக்கோம். சகோதரியே சகோதரனே, இது எல்லாம் யார் கொடுத்தா? நம்மளுடைய பரம தகப்பன் கொடுத்தது. அந்த பரம தகப்பன் அவருடைய பலத்தை நம்பாம, எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட சில்லறையாய் கொடுக்கப்பட்ட காரியங்களை அதை நம்பிட்டு கர்த்தரை கிருபையை அவமதிப்பேன். ஆனால் சகோதரி சகோதரனே, நான் சுய நீதி உள்ள மனிதனை மாறிவிடுவேன். சுய நீதி உள்ள மனிதனை கர்த்தர் கண்டிப்பா பீறி போடுவார். கர்த்தரை மறந்தவங்களை மட்டும் கர்த்தர் பீறி போட மாட்டாருங்க. கர்த்தரை நம்பாம கர்த்தரை விட மேல நான் தான் பெட்டர், நான் தான் செய்வேன்னு சொல்லி நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா நம்மளே அதே லெவல்ல கர்த்தர் எடுத்துட்டு வருவார். நீங்க ஆசா ராஜாவை பாருங்க. ஆசா ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் தெரியும். எத்தியோப்பியர்களை விட்டு எல்லாரையும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க எல்லாரும் முடியடிச்சிருவார். அப்ப ஆசா ராஜா ஐயோ கர்த்தரை உங்களே நம்பி இருக்கேன்னு சொல்வார். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக எல்லா எத்தியோப்பியர்களையும் கர்த்தர் முறியடிச்சுவார். ஆனா அதுக்கு அடுத்த டைம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இடத்துல அட்டாக் வரும்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி பார்க்காம ஆசா ராஜா இன்னொரு நபரை பார்த்து நீங்க இப்ப டைப் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு ராஜாவை நம்பி போகும் பொழுது கர்த்தர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு கேட்பாரு, ஏன்பா நான் உனக்கு எத்தியோப்பியர்கிட்ட இருக்கும் போது நீ என்ன நம்பி இருந்த, உனக்கு விடுதலை கொடுத்தனே, இப்ப ஏன்பா இன்னொரு நபரை நீ சார்ந்திருக்க, இன்னொரு மனுஷரிகமான ஒரு வல்லமையை சார்ந்து நினைக்கிற, நான் இருக்கலன்னு கேட்கும் போது அவர் வந்து சொல்லுவாரு, அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த ஆசா ராஜா அந்த தீர்க்கதரிசியை தூக்கி ஜெயில போட்டுருவார். அவனுக்கு கோவம் வந்துடும். நீ எப்படி என்ன கேட்ப, அது என்னோட டெசிஷன் சொல்லி அந்த இடத்துல போயிடும். கடைசியில கர்த்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கால்கள்ல ஒரு மல்லடியை கொடுத்து, கால்ல ஒரு வியாதியை கொடுத்து அந்த இடத்துல மரண படுக்கையில போடுவார். அப்பவாச்சும் திருந்து வரான்னு சொல்லி கர்த்தர் பார்ப்பார். ஆனா அந்த ஆசா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? கடைசி நிமிஷத்துல அந்த புண்ணு பெருசா இருந்த போதும் அவன் கர்த்தரை தேடாம மருந்த தேடி வைத்தியர்களை தேடினானாம்.
அல்லேலூயா. இன்னைக்கு இது எச்சரிப்பா இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சுய பலத்தை சார்ந்த சுய நீதி. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய மிராக்கிளஸ் ஹீலிங்க நம்ப மாட்டாங்க. கர்த்தருடைய மிராக்கிளஸ் ப்ராவிடன்ஸ நம்ப முடியாது. வேதத்துல போட்டிருக்கிற எதுவுமே நம்ப மாட்டாங்க. வேதத்துல மரித்து உயிரோடு எழுப்ப முடியும், நம்ப முடியல. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கணும், நம்ப முடியலங்க. காவலை கொண்டு போஷிப்பார், நம்ப முடியல. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குன, நம்ப முடியல. வேதத்துல நடக்குது, என் வாழ்க்கை நடக்காது. மகளே, நீ விசுவாசிக்கல, நீ சுய நீதியிலதான் இருக்கன்னு அர்த்தம். அப்புறம் ஏங்க பைபிள், அப்புறம் ஏங்க கிறிஸ்தவம், அப்புறம் ஏங்க நம்மளுக்கு இயேசு, இல்ல போட்டிருக்கிற அனைத்துமே வாழ்க்கை ஜீவனாய் அது விளங்குமே. நான் கர்த்தரை நம்பினால் கர்த்தர் கூட சஞ்சரித்து நடந்தனா, everything will happen even in my life and your life. Hallelujah. அதே கர்த்தர் தாங்க இன்னைக்கு. கர்த்தர் மாறிட்டாரா? ஆவியானவர் மாறிட்டாரா? இல்ல. அதே சாராளுக்கு கொடுத்த செத்த கர்ப்பத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுப்பாரு. Why don't you just think about, why don't you believe about the supernatural blessing? Why don't you believe about the supernatural providence? Why don't you believe about the supernatural healing? ஏங்க அவங்க கூட சொல்லட்டுமா? பேதுரு நடந்த பொழுது ஷாடோ பட்டு எல்லாரும் சுகமானாங்களே, இன்னைக்கு அதே போல கர்த்தர் பேதுருக்குள்ள எழுப்ப கர்த்தர் வல்லவரா இருக்கு. If you have faith, if you do what Peter did, if you start his face, இன்னைக்கு கர்த்தர் முகத்தை தரிசித்தார், பாதல உட்கார்ந்தீங்கனால் பேதுரு எப்படி கர்த்தர் பயன்படுத்தினாரோ அதே போல even greater things that Peter, God will do through you and me. Hallelujah. ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? because we don't believe. இல்ல, அதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் காலம், அப்பெல்லாம் பரிசுத்தாவே வல்லமையா, இன்னைக்கு அதை விட வல்லமையா இருக்காங்க. எழுப்புதல் தீயை போட்டு கொண்டிருந்தார். These are the days for the revival of salvation. தெளிவா பேசுறாங்க. ரட்சிப்பின் எழுப்புதல் காலம் தொடங்கி விட்டது. மகளே, நான் உன்னை கொண்டு செய்ய போறேன், நான் அநேக இடங்களை கொண்டு போக போறேன்னு கர்த்தர் 2-3 நாள் முன்னாடி கர்த்தர் பேசினார். I know that it is God. எனக்கு நல்ல தெரியும் கர்த்தர் இந்த காலத்துல கொண்டு போய் கொண்டிருக்கார். கர்த்தர் என்னையும் பங்கு கொள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். எனக்கு நல்லா தெரியும். Because God clearly spoke it to me and I believe. பேதுரு பிரசங்கித்தது போல 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்பினது போல கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு கர்த்தர் செய்வார். Hallelujah. அநேக அற்புத அடையாளங்கள் கடைசி காலத்தை கர்த்தர் செய்வார். ஏன் பலன் அல்ல, ஞானம் கிடையாது, உங்க ஞானம் கிடையாது. It is nothing out of the flesh. It's completely God. It's completely Holy Spirit. Hallelujah. See, just go forward for that. Go forward. அவர் நீதியில சாயும் பொழுது அவர் என்னை அபிஷேகம் செய்வார். அவர் நீதியில சாயும் பொழுது கர்த்தர் மென்மேலும் கனவை செய்வார். அவர் நீதியில சாயும் பொழுது நான் பணி கொடுக்காம இருக்க முடியாது. You can never go without fruit. You can never. இன்னைக்கு கர்த்தர் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? What is that you want from God? கர்த்தர் இந்த நாள் ஒரு கேள்வி கேட்க சொன்னாரு. என்ன தெரியுமா கேள்வி கேட்க சொன்னாரு? எப்போ என்னுடையவளாய் இருப்பியா? எப்போதோ நீ என்னுடையவதான், ஆனா எப்போதும் இருப்பியா? 24/7. Can you walk in the anointing? 24/7. Will you always talk with me? 24/7. Will you sing praises in your heart? உங்க இருதயங்களை களி கூர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பீங்களா? 24 மணி நேரம் என் கூட இசைந்து பேசிக்கொண்டே இருப்பியா? 24 மணி நேரம் நீ ஆவில நடக்கிற மகளா இருப்பியா? 24 மணி நேரமும் அது நீங்களும் நானும் கர்த்தருக்கு சொந்தம்குள்ள நம்ம விட்டு கொடுப்போமா? 24 மணி நேரமும் எப்போதோ என்னோட வேலா இருப்பியான்னு கர்த்தர் கேட்கிறாரு. எத்தனை பேர் என்ன பதில் சொல்ல போறீங்க? கர்த்தர் சொல்றாரு, இல்ல அவங்க 2 hours இருந்திருக்காங்க, 3 hours இருந்திருக்காங்க, சில பேர் half a day இருந்திருக்காங்க, சில பேர் 7 நாள் உபவாசிக்கிற நேரத்துல இந்த நாட்கள் 3 நாட்கள் நீங்க வந்திருக்கோம்ல, 3 நாட்கள்ல இருப்பாங்க. 4வது நாள் இருப்பாங்களா? 5வது நாள் இருப்பீங்களா? எப்போது என்னுடையவனா இருப்பியா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தாங்க ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என் வாழ்க்கையில எந்த சுய நீதியை வேணாம் ஏசப்பா, இது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க.
நான் ஏன் பலத்தை சார்ந்தவளா இல்ல, கர்த்தருடைய பலத்தை சார்ந்தவனா இருப்பேன். அதே போல இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஸ்பிரிச்சுவல் மென்டர் வேணாம், நான் தான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். இல்ல கோரா புத்திரர் நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் 16வது அதிகாரத்துல 1-3 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. ஏன் இங்க இருக்க ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஜனங்கள் தானே, நீ ஏன் மோசைய பார்த்து கேட்பாங்க, நீ ஏன் உன்னை மட்டும் நீ உயர்த்திக்கிற, ஏன் ஆரோனை மட்டும் நீங்க உயர்ந்தவன்னு நினைக்கிறீங்க? இல்ல they always want everybody to be under them or in the same level. உயர்வா யாரும், அதாவது லீடர் வேணாம்னு நினைப்பாங்க. ஒருத்தர் சொல்லி செய்யணும்ன்ற ஆசையே இருக்காது. லிட்டரலி சொல்லணுமா, இதெல்லாம் என்ன தெரியுமா, ஜஸ்டிபிள் அட்டாக் குள்ள போயிடும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், இந்த மாதிரி செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் எசபேலின் தந்திரங்களுக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய என்ட்ரியா இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு யாரும் சொல்லி நான் கேட்க மாட்டேன், நான் தான். சில பேர்ல ஆசைப்படுவாங்க தெரியுமா, நான் எடுத்தா நான் பாஸா தான் இருப்பேன், நாளா ஒருத்தர்கிட்ட போயில வேலை செய்ய முடியாது. என்ன தந்திரம் தெரியுமாங்க, சுய நீதிங்க அதெல்லாம். நான் யாருக்கிட்டையும் நான் தான் எஜமானா இருக்கணும், நான் சொல்றதுதான் நான் செய்யணும், யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன். நோ, யூ cannot be that way even in your family or even in your என்ன சொல்றது, உங்களுடைய பிசிக்கல் லைஃப்லயும் சரி, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் சரி, God தான் உங்களுக்கு எல்லாமே, ஏசப்பா தான் உங்களுக்கு எல்லாமே. அண்ட் அவருக்கு அது கீழே சில டைம் God will have Paul. நம்ம தீமோத்தியா இருப்போம், சில பேர் தீமோத்திக்கு மேல ஒரு பவுல் இருப்பாங்க, சில டைம் சில பேருக்கு மோசே இருப்பாங்க, சில டைம் நீங்க கர்த்தர் டைரக்டா இருக்கிற பாலா இருக்கலாம். ஒருவேளை தீமோத்தியா இருந்தா I'm not telling you always should be Timothy இல்ல, சில டைம் you can be either Paul or you can be Timothy. அதான் நான் பவுல் தான் சொல்லி நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்க முடியாது உங்களை. You might be a Timothy. Please look into this. I hope you all understand what I'm telling you. நான் சொல்லுகிறது நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா டைமும் நான் இவங்க சொல்லி கேட்க மாட்டேன், அவங்க சொல்லி கேட்க மாட்டேன், இல்ல நான் நினைக்கிறதா செய்வேன், ஊழியத்துல செய்வேன், குடும்பத்துல செய்வேன், என் வேலையில செய்வேன். No, it cannot be that way. சில டைம் கர்த்தரோட வழி கரெக்டா எடுத்துட்டு போகணும், சப்மிசிவா இருக்க கத்துக்கணும்ன்றதுக்காகவே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மென்டரை, ஒரு லீடரை, நம்மளுக்கு மேல ஒரு கைய கர்த்தர் வைப்பார். அதுக்கு மேல இருக்க சுப்ரீம் கை அவர் தாங்க. ஆனா அதுக்கு கீழே யாராவது நபரை கர்த்தர் வைப்பார். அது இல்ல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி நீங்களும் நானும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இதுல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அதே போல பாருங்க, ஆரோனும் மிரியமும் அதேதான் சொல்லுவேன், நீ ஏன் ரொம்ப ஓவரா பண்ற இல்ல. என்னாகமத்துல 12வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள்ல தெரியும், நீங்க ஏன் ஒன்ன மட்டும் நீ சொல்றத நாங்க எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. யாரு சொந்த என்ன சொல்றது, ஆரோன் அண்ணனும் சொந்த என்ன சொல்றது மிரியாம் சிஸ்டரும் சேர்ந்து சொல்லுவாங்க, நீ என்ன மோசே. ஆனா கர்த்தர் சொல்றார், மோசே போல பூமியில தாழ்மையான ஒரு மனுஷன், ஹம்பிளான ஒரு பர்சன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு சொந்த ஆரோன் அண்ணன், மோசே தம்பி சொல்றத சில டைம் அண்ணன் கேட்கறதா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இந்த இடத்துல என்ன பண்றாரு ஆரோன், இல்லன்னா தம்பி சொல்றதா நான் கேட்கணுமா, என்ன அவன் என்னோட பெஸ்ட் ஆயிட்டானா, நான் அவனோட வயசுல இத்தனை வயசு ஆயிட்டானே. நோ 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 நோ, பைபிள் டசன்ட் கோ தட் வே. ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் never goes that way. நோ, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். நம்மளுக்கு சில டைம் நம்ம எதிர்பார்க்காதவங்களா நம்மளுக்கு அடுத்த லெவல்ல இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல அமைதியா போகணும். இல்ல எனக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அது ஸ்பிரிச்சுவலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, அது சுய நீதியை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. அண்ட் இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே சுய நீதி உள்ளவன் அடுத்தவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கும்னு நினைப்பான். இங்க இருக்க நிறைய பேர் இருக்கும்ல, நான் ஆல்ரெடி சொன்னேன், கம்பேர் பண்ணுவாங்க, அவனுக்கு இருக்கு எனக்கு இல்ல. இன்னொரு சைட்ல அதை எப்படியாச்சும் அதை பிடிங்கணும்னு நினைப்பான். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, தாவீது, பத்சிபா உரியாக்கு ஒரே மனைவி. ஆனா தாவீது ஆசைப்பட்டதுனால எப்படியாவது அடிந்தே தீரணும்னு சொல்றதுனால உரியாவை கொலை பண்ற அளவுக்கு கூட போனான். இன்னைக்கு செல்ஃப் ரைட்சியஸ்னஸ் will cause coveting to be acquired. அதாவது கவட்டிங்னா ஆசை, அடுத்தவங்க வைத்திருக்கிற பொருள்ல, அடுத்தவங்க வைத்திருக்கிற நபர் மேல ஆசை. இதுல என்ன தெரியுமா, சுய நீதி, பெருமை, சுய நீதி. அடுத்தது கவட்டிங்குள்ள போகும். அதாவது அடுத்தவங்க வைத்திருக்கிறதுனா அடையணும்னு நினைப்பாங்க. அது ஒரு பொருளா இருக்கலாம், அது ஆவிக்குரிய பிளஸிங்கா இருக்கலாம், இல்ல வாட் எவர் இட் இஸ்.
இன்னைக்கு இந்த இடத்துல தாவீது உரியாவை கொலை பண்ணி பாவம் செஞ்ச அந்த இடத்துல கவட்டு அந்த ஆசையினால் அடைந்து தீரணுன்ற ஆசையினால செய்வான். இன்னைக்கு மகளே மகனே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கா? அவங்க வச்சிருக்க பொருள் எனக்கு வேணும் இல்ல, அவங்க வச்சிருக்க பைக் எனக்கு வேணும், அவங்க யூனிவர்சிட்டி நடத்துற மாதிரி நான் நடத்திடணும், அவங்க 3 நாள் நடத்துறாங்க நான் நடத்தணும், அவங்க 7 நாள் உபவாசிக்காங்க நான் நடத்திடணும், அவங்க கேம்ப் நடத்துறாங்க நான் நடத்திடணும் இல்ல. இன்னைக்கு there are so many things happening. What I'm telling you is, ஆசைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்குரியதுதான். ஹல்லேலூயா. உங்களுக்குரியது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் கொடுப்பார். நீங்க பார்த்து ஆசைப்பட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத பிடுங்கி நீங்க பயன்படுத்தணும். அடுத்த மனைவியோ அடுத்தவரோட பொருளையோ இதெல்லாம் பிடுங்கணும், அதெல்லாம் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, remember you are the wrong path. ஆமென். எசபேல் அதான் பண்ணுவா. என்ன பண்ணுவா? ஆகாபுக்கு அதாவது நாபோத் வந்து அவனுடைய என்ன சொல்ற அந்த வின்யார்ட அந்த நிலத்தை கொடுக்காததுனால ஆகாப் சோர்ந்து போயிடுவார். ஆகாப்காக என்ன பண்ணுவானா அந்த நாபத்தை கொலை பண்ணும்படி எசபேல் வருவா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எசபேலா இருப்போமா? நீங்களும் நானும் இந்த மாதிரி நிலைமையில தாவீதா இருக்கோமா? தயவு செஞ்சு எப்படி இருப்போமே ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். இன்னொரு காரியம், சுயநீதி உள்ளவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என் தாத்தா எப்படி தெரியுமா? என் தாத்தா ஒரு பாஸ்டர். என் தாத்தா எப்படின்னா தெரியுமா? என் தாத்தா வந்து இப்படி அரண்மனையில இருந்தார். எங்க பாட்டி இப்படிப்பட்ட இதுல இருந்தாங்க. அதாவது அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. They always talk about, they are very proud about their forefathers and the fathers or the father's family or whatever. இப்ப பெண்கள் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படி அப்படி இது பண்ணி. அதுல ஏன் தெரியுமா? சுயநீதி. நான் பேசுறது நிறைய பேர் கர்த்தர் பேசுவார்னு நினைக்கிறேன். Shut your mouth if you have been married. Hallelujah. Shut your mouth. இதுல நிறைய பேர் வந்து நிறைய குடும்பத்துல பிரச்சனை இதனாலதாங்க. நிறைய குடும்பத்துக்கு இதான் பிரச்சனை காரணம். எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எங்க தாத்தா எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? என் பாட்டி எல்லாம் இப்படி இருந்தாங்க என்ன தெரியுமா? அதே மாதிரி கணவனும் சரி, எங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதாவது அப்பாவை போலவே புருஷன் இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பெண்கள். That can never happen. Nobody is the same. And இந்த மாதிரி நம்ம அழப்பி கொண்டு, அதாவது பெருமையை பாராட்டி கொண்டு, அவங்க இப்படி எப்படி எங்க வீட்டுல நாங்க இப்படி தயவு செஞ்சு don't talk about what you are. Talk about what you are. நீங்க சரிங்களா அதை பத்தி பேசுங்க. ஆனா எனக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, எனக்கு பின்னாடி இப்படி இருந்தாங்க, நான் படிக்கும் போது அப்படிலாம் இப்படி இருந்தாங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. நீங்க நானும் எதை குறித்தால் இந்த மாதிரி மேன்மை பாராட்டி கொண்டிருந்தா, ஐ எம் பீங் ப்ரௌட். ப்ரைடுனால உள்ள வருகிற செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நல்லா கவனிங்க. எப்படி இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் உள்ள வரும்னா, பெருமை வழியாதான் உள்ள செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வரும். அண்ட் இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வந்த உடனே அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாம் வரும்னா, இந்த என்ன சொல்றது, இந்த காசிப், இந்த ஜெலசி, அதாவது அவங்கள பத்தியே பேசுறது, கெட்டதை பேசுறது, பொறாமப்படுகிறது, அவங்க மேல ஒரு கோபம், அவங்கள மேல ஒரு மூர்க்கம், ஒரு கசப்பு வேரோடி வருது. அப்புறம் அவங்களுடைய காரியங்கள்லாம் நம்ம எப்படி திருடலாம், அவங்களோட எப்படி மேல வரலாம், இந்த மாதிரி பிளான் போட்டு மைண்ட்ல தேவையில்லாத பேசாம எல்லாமே வந்துடும். பலவான் யார் தெரியுமா? பெருமை. இன்னைக்கு அந்த பலவானின் ஆவி நம்மளுக்குள்ள இருக்குமே ஆனால், அந்த பெருமை எல்லாரோட நான் மேல அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருக்குமே ஆனால், கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நான் இப்ப ஜெபிக்க போறேன். எஸ். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமைப்படுத்துங்க. செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ப்ரைட்னாலதான் உள்ள வரும், பெருமைனாலதான் வந்து உள்ள வரும். அந்த பெருமையை நான் போக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் தாழ்மைப்படுத்த வேண்டும். கர்த்தர் தாழ்மை உள்ளவனே கர்த்தர் உயர்த்துவார். God will exalt the humble. God will make the leader. யாருன்னா லீஸ்டா இருக்கிறவனே கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவ பாதத்தை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளே உயர்த்துவார். ஏன்னா அதே போல இன்னொரு காரியம், ஒப்பு கொடுங்க. என்னெல்லாம் சுயநீதி, இப்ப நம்ம இவ்வளவு காரியங்கள் நம்ம பேசிருக்கோம்ல, கர்த்தர் பேசியிருக்காருல,
இது ஒவ்வொருத்தையும் வாயினால திறந்து ஏசப்பா நான் எப்படி இருக்கு, ஏசப்பா என்ன மாத்துங்க, ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு நீங்க மன்னிங்க ஏசப்பா, நான் இப்படி இருந்துட்ட மன்னிங்க. இதை ஒவ்வொன்றும் நீங்க ஒப்பு கொடுக்க அப்பா நான் உங்க கிருபையை சார்ந்து இருக்கேன். என்னோட கிருபைகள்னால அல்லப்பா, உங்க கிருபையினால உங்களுக்கு கீழ்ப்படியணுன்ற ஆசைதான்ப்பா எனக்குள்ள இருக்கு. நான் என் கிரியைகளை மாத்த பிரச்சனை புறம்பான காரியங்களை செய்யாதபடி நான் ரிலீஜியஸா நான் காண்பிக்க கூடாதுப்பா, உள்ளான ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி அவர் கிருபையை சார்ந்து இருக்க நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல விசுவாசத்தினால வர்ற கிரியைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ பாதத்துல உட்கார அவர் சில காரியங்களை சொல்லுவார், இதை மாத்து, அதை செய், இதை பண்ணு, இது கால ஜெபி, அது எல்லாத்துக்கும் நீங்க ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்ல கீழ்ப்படுகிறது தான் உண்மையான விசுவாசம். ஆமென். சோ அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம வாழும் பொழுது இந்த சுய நீதி நம்மள வேரோட அறுக்கப்படும். நல்லா கவனிங்க, ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் புல்லு கோப்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை எல்லாம் புல்லுக்கு மேல இருக்கிற பூவை போல இருக்கிறது, எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். ஆனா கர்த்தருடைய கிருபையோ அவரோ ஆவியானவர் ஒருபோதும் மாறாதவராய், he is the everything. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் எல்லாமேன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாம் we are all bought at a price. கர்த்தர் தன் சொந்த ரத்தத்தையும் சரித்து கொடுத்து விலை கிரயத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்மளை சொந்தம் கொண்டாட ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவருக்கு சொந்தம். நீங்க அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம், என் பிள்ளை கர்த்தருக்கு சொந்தம். we all belong to Jesus. The earth and all its fullness is the Lord. Daphne is the Lord. Nalina is the Lord. Kalyani is the Lord. எல்லாருமே கர்த்தருடையவர்கள். அப்படி இருக்கும் போது கர்த்தர் கொடுக்க கிருபையா கொடுக்கறத நான் எப்படிங்க மேன்மை பாராட்ட முடியும்? இல்ல, நம்ம மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. We all deserve nothing. It is all God's grace. It is all God's grace. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் கூட கர்த்தர் இந்த நாள்ல பேசினார், எத்தனை பேர் கூட கர்த்தர் நாள்ல பேசலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொன்றாய் நமக்கு தெளிவுபடுத்துவாராக, இன்னும் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக.